जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसा दासी साक्षात् रामायणात्मनः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथीर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः शरैनं जहिरावणिम्। यस्या भवद्भक्तजनार्तिनं तु पितृत्वमन्येषु अविचार्यतूर्णं स्तम्भे अवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। यस्य सारस्वतस्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तम् उपास्महे। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिन्यतीनाम्। सशङ्खचक्रलाञ्छनस्य दूर्ध्वपुण्ड्रमण्डितस्य कण्ठलग्नसत्तुलस्य नर्घपद्ममालिकः सितान्तरीयसूत्तरीय यज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः वेङ्कटेश्वरः। प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरम्। श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीरवधूद्वहाद्यशतजित्पादाकलिन्दाश्रयं श्रीमद्वेदवतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समतीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं। श्रीमते वास्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। अस्मद्गुरुभ्यो नमः। அனைவருக்கும் பிரணாமங்கள். இன்றைய தினம் இப்பொழுதில் நம்ம பார்க்க போகிற தலைப்பானது வால்மீகியும் நம்மாழ்வாரும். இந்த வால்மீகியும் நம்மாழ்வாரும் என்கிற தலைப்பில் நேற்றைய தினமே ஒரு விஷயத்தை காலை வேளையில் நம்ம பார்த்தோம். இன்றைய தினமும் கூட இந்த வால்மீகியும் நம்மாழ்வாரும் என்கிற இந்த தலைப்பில் மற்றொரு விஷயத்தின் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று பார்க்கிற விஷயமானது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் எந்த வகையில் பாடுகிறாரோ அந்த வகையிலேயே இதுக்கு முன்னாடியே வால்மீகி பாடியதையும் நம்ம பார்க்கிறோம். வால்மீகி லக்ஷ்மணன் ஸ்ரீராமனுக்கு எந்த விதத்தில் கைங்கரியம் பண்ணினான் என்கிற விஷயங்களை நேற்றைய உபன்யாசத்தில் நம்ம பார்த்தோம். இப்படி நேற்று அந்த ஆதிசேஷனான லக்ஷ்மணன் பண்ணிய கைங்கரியத்தில் அதே வழியில் எப்படி நம்மாழ்வார் சென்றார், எப்படி அதையே பின்பற்றி வந்தார் என்கிற விஷயத்தை நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம். இன்றைய உபன்யாசத்தில் சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சிருக்கக்கூடிய மற்றொரு பாசுரம். இந்த பாசுரம் எதை காட்டுகிறது என்று பார்த்தோம்னு சொன்னால், இது முக்கியமாக அந்த சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமன் எப்படி தர்மஸ்தாபனை பண்ணினான் என்ற இந்த விஷயத்தை காண்பிக்கிறது. அதுவும் அவனோட அவதாரமே அந்த தர்மஸ்தாபனைக்காகவே என்று இந்த ஒரு பாசுரத்தில் சுவாமி காண்பிக்கிறார். சாமான்யமாக நேற்றைய தினம் உபன்யாசத்தில் சொன்ன வகையில் நம்ம இந்த ராமாயணம் என்றால் ராமன் காட்டுக்கு சென்றான், தந்தை வாக்கியத்தை அப்படியே பரிபாலனம் செய்தான், காட்டில் நிறைய கஷ்டங்கள் பட்டான், அது தவிர ராவணனை போய் வதம் செய்தான். இத்தனை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ராமாயணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அத்தனை ராமாயணம் கிடையாது. ஏன்னு சொன்னால், இங்கே
தர்மஸ்தாபனையை பற்றி சொல்கிறதுனால இந்த தர்மஸ்தாபனையானது முதல் காண்டத்துலேருந்து ஆரம்பித்து, அதாவது பாலகாண்டத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் யுத்த காண்டம், ஏன் உத்தரகாண்டத்துலேயும் ராமனுடைய இந்த தர்மஸ்தாபனம் பற்றி நம்ம பார்க்கலாம். அதனால் இங்கே ராமன் தர்மஸ்தாபனம் பண்ணுறான்னு சொன்னால், அந்த ராமனை நாம் தர்ம உருவாகமே பார்க்குறோம்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ஒரு பெரும் மகிமை உண்டு. ஏன்னா அப்படி அவன் ஒரு தர்ம உருவாக இல்லாமல் அவன் தர்மஸ்தாபனை பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்க முடியாது. அவனே ஒரு தர்ம உருவாகவும் இருந்து அப்படியே அந்த தர்மஸ்தாபனை பண்ணுறான்னு சொன்னால் அப்போ தான் அந்த விஷயத்தை நம்மளால் ஓரளவுக்கு இல்லை, அப்போ தான் ஏற்றுக்க முடியும் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஆழ்வார் ஏழாவது பத்தில் 5வது திருவாழ்மொழி, இந்த 7வது 10 5வது திருவாழ்மொழி நம்மாழ்வார் பாடியிருக்கிறதே ராமனுக்காக தான். அந்த 10 ஆரம்பிக்கிறத கற்பாராமபிரானை அல்ல மற்றும் கற்பரோ, இப்படிதான் ஆரம்பிக்கிறது. அதாவது அவன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு செயலும் கூட அவனால தான் நம்ம கற்றுக்கணும், வேற யாருனாலையும் கற்றுக்க முடியாது. அப்படிப்பட்ட செயல்கள் அவன் பண்ணியிருக்கிறது. உதாரணம், ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துடுறேன். நம்ம சாமானியமாக என்ன நினைக்கிறோம், தந்தை வாக்கியம் பரிபாலனம் பண்ணான், ரொம்ப கஷ்டங்கள் பட்டான், காட்டில் இருந்தான், எந்த நிலைமையானாலும் தாங்கக்கூடிய வலிமை இருந்தது அவனுக்கு, இதுதான் நாம் பின்பற்ற வேண்டும், இதான் நம்ம நினைக்கிறோம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நம்ம இன்னைக்கு கூட அனுஷ்டிக்கக்கூடிய பல விஷயங்களை ராமன் அன்னைக்கே செஞ்சு காட்டிருக்கான். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கு. இப்போ ராமன் பரத்வாஜ ஆசிரமத்தில் சாப்பிட்டான். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். பரத்வாஜ ஆசிரமத்தில் ராமன் சாப்பிட்டான். பரத்வாஜ ஆசிரமத்தில் ராமன் சாப்பிட்டான்னு சொன்னால், அங்கே பரத்வாஜ ஆசிரமத்தில் ராமன் எப்படி சாப்பிட்டான்? அது முனிவருடைய ஒரு ஆசிரமம். அந்த முனிவருடைய ஆசிரமத்தில் அந்த முனிவர் எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். அப்படி நம்ம ததியாராதனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ரீதியில் அங்கே ராமன் சாப்பிட்டான். அதாவது ஸ்தல சுத்தியை செய்துவிட்டு அது மேல் இலையை போட்டுவிட்டு அந்த இலையை நன்னா தண்ணியால் அலம்பு விட்டு அதுக்கப்புறம் பரிசேஜனங்கள் எல்லாம் பண்ணி இப்படி தான் அங்கே ராமன் சாப்பிட்டான். பரத்வாஜ ஆசிரமத்தில் ராமன் இப்படி தான் சாப்பிட்டா. ராமன் மட்டும் இல்லை, ராமன் கூட வந்ததா அத்தனை பேரும் இப்படி தான் சாப்பிட்டான். சரி, இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் ராமன் வேற எங்கே சாப்பிட்டான் அப்படின்னு கேட்டோம்னா, ராமன் சபரிக்கிட்டவும் சாப்பிட்டான். ராமன் சபரிக்கிட்டவும் சாப்பிட்டான். சபரி கொடுத்த அந்த உணர்ந்த பழங்கள், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ராமன் சாப்பிட்டான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ ராமன் இந்த பரத்வாஜ ஆசிரமத்தில் ஸ்தல சுத்தி பண்ணி இலை போட்டு பரிசேஜனங்கள் பண்ணி எப்படி சாப்பிட்டானோ அப்படிதான் சபரி ஆசிரமத்தில் சாப்பிட்டானா? கண்டிப்பா இல்லை. அங்க இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்லக்கூடியது, இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு நம்ம என்ன சொல்றோம், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல ஒருத்தர் எப்படி சாப்பிடுறாரோ அந்த மாதிரி தான் அங்க சாப்பிடலாம். கரெக்டா? அந்த வகையில் ராமன் சபரிக்கிட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டான். அதே பரத்வாஜ முனிவர்கள் ஆசிரமத்தில் இலை போட்டு ததியாராதனத்தில் எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டான். இதனால நமக்கு என்ன தெரியுது, எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். சபரிக்கிட்ட போயிட்டு நான் வளர்ந்துருக்கிறதே வைதிகமாக தான், நான் இப்படியெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சபரிக்கு சொன்னான்னு சபரிக்கு அதை விட ஒரு பெரிய வருத்தம் இருக்காது. சபரிக்கு அந்த வருத்தம் ஏற்படக்கூடாதுங்கிறதுனாலேயே அங்கே ராமன் சபரியுடைய அந்த பிரசாதங்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பரத்வாஜ ஆசிரமத்தில் இல்லை, நான் வந்திருக்கிறதா இப்படி தான், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் லௌகிகமாக தான், எனக்கு வைதிகமாக உட்காந்து ததியாராதனம் பண்ண தெரியாது, அதனால நான் இப்படி தான் சாப்பிடுவேன் பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் சொன்னால், பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் சாப்பாடு கிடையாது. அந்த வகையில் அந்த முனிவர் ஆசிரமத்தில் எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடணும், சபரிக்கிட்ட எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடணும். அந்த விஷயத்தை ராமன் நமக்கு காமிச்சிருக்கான். இது சாப்பிட்ற விஷயத்துக்கு மட்டும் பொருந்தாது, வேற எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த சபைக்கு வந்திருக்கோம், இங்கே வியாசர் எழுதியிருக்கார். அது இல்லாமல்
இன்னும் நம்ம வேற இடங்களுக்கு எல்லாம் போவோம். அதாவது இந்த உபன்யாசம் முடிச்சுட்டு பல பேர் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம், வேலைக்கு போக வேண்டியது இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இங்கே வியாசருடைய இந்த ஒரு சன்னிதானத்துக்கு வந்து ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு வேஷ்டி சட்டையோட வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆஃபீஸுக்கு போகும்போது பேண்ட்டு சொக்காவோட போனால் அது ராமன் சாப்பிட்றதுல எப்படி அங்கே எப்படி சாப்பிடணும் இங்கே எப்படி சாப்பிடணும்னு காமிச்சானோ அதை நாம் பின்பற்றினதாக ஆகும் என்கிறது அடியனுடைய பாவனை. அந்த வகையில் ராமனை பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த மாதிரி விஷயங்களும் ராமன் நமக்கு காமிச்சிருக்கான். எங்க எந்த மாதிரி இருக்கணும் என்ற இந்த ஒரு விஷயத்தை ராமன் நமக்கு அதி தெளிவாக காமிச்சிருக்கான். அப்படி தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு பாசுரம், நாட்டில் பிறந்தவர் நாரணர்காலன்றி ஆவரோ, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்கா, நாட்டை நலியும் மரக்கரை நாடித்தடிந்திட்டு நாட்டை அழித்துய்யச் செய்து நடந்தமை கேட்டுமோ. இப்படி இந்த பாசுரத்தில் ராமபிரானுடைய தர்மஸ்தாபனையை நாட்டை அழித்து உய்யச் செய்து என்கிற இந்த வார்த்தையினால இங்கே ஆழ்வார் காண்பிக்கிறார். எப்படி நாம அந்த எம்பெருமானுடைய அவதாரம் எதற்காக என்று கேட்ட உடனே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகமானது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் என்று சொல்லி அந்த கீதையினுடைய ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்லோகத்தில் எப்படி கண்ணன் காண்பிச்சிருக்கானோ அதே வழியில இங்க நம்மாழ்வாரும் காண்பிச்சிருக்கார். அதே வழியில நமக்கு அடுத்ததாக சுவாமி ராமானுஜரும் காண்பிக்கிறார். ஏன்னு சொன்னா அந்த கண்ணன் யாரு? அந்த கண்ணன் பலராமனுடைய அனுஜன். பலராமனுடைய அனுஜனை என்னன்னு கூப்பிடலாம்? நம்ம ராமானுஜன் அப்படின்னு கூப்பிடலாம் இல்லையா? அந்த ராமானுஜன் சொல்ல விஷயத்தை தான் நம்ம சுவாமி ராமானுஜரும் காண்பிக்கிறார். அப்படியே சுவாமி ராமானுஜர் காண்பிக்கிறதுக்கு முன்பாகவே சுவாமி நம்மாழ்வாரும் அதே விஷயத்தை காண்பிச்சிருக்கார். அந்த வகையில் நாட்டில் பிறந்தவர் நாரணர்காலன்றி ஆவரோ, அதாவது இந்த பூமியில் பிறந்தவர் அவனை போய் கைங்கரியம் பண்ணுவதை விட்டு, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதை விட்டு வேற யாருக்கு தான் கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அது ஆழ்வாருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கலாம், நமக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. அப்படி ஆழ்வார் அவனை தவிர வேற யாருக்கு தான் நம்ம கைங்கரியம் பண்ண முடியும்? நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு அந்த ஸ்ரீராமனாக பிறந்து, ஸ்ரீராமன் மட்டும் இல்லை, கிருஷ்ணாவதாரம் மட்டும் மற்ற அவதாரங்களையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா படாதன பாடையும் அவன் பட்டிருக்கான். அதுதான் இங்க சுவாமி நம்மாழ்வார் கூறுகிறார். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்கா, நம்மள மாதிரி மனுஷர்களா பருந்து படாதன பாட்டை அவன் பட்டிருக்கிறான். எதுக்காக? நாட்டை நலியும் அரக்கரை நாடி தடிந்திட்டு, அதாவது இந்த பூமியில் இருக்கிற அந்த அரக்கர்கள் அவரை எல்லாம் போய் வதம் செய்து நாடி தடிந்திட்டு, ராமாவதாரத்தில் நீங்க பார்த்துங்கன்னு சொன்னா அந்த அரக்கர் இவன் கிட்ட வரல, இவன் தான் எல்லா அரக்கர்கிட்டவும் போனான். நாடி தடிந்திட்டுன்னு சொன்னா அரக்கரை தேடி தேடி போய் அந்த அரக்கருடைய சம்ஹாரம் பண்ணினான், நாட்டை அழித்து உய்யச் செய்து. இப்படி அரக்க சம்ஹாரம் பண்ணுவது இரண்டாம் பட்சம்தான். அரக்க சம்ஹாரம் பண்ணுவதற்காகவே அவனுடைய அவதாரம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. அதுதான் இங்க சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், இது இரண்டாம் பட்சம் தான். முதல் பட்சம் என்ன? எதுக்காக அவனுடைய அவதாரம் அப்படின்னு கேட்டோம்னா நாட்டை அழித்து உய்யச் செய்து, இந்த ஒரு பூமியில் அவன் பிறந்து தர்மஸ்தாபனம் பண்றதுதான் முதல் பட்சம். அதுக்காகத்தான் அவனுடைய அவதாரம். இப்படி அவனுடைய அவதாரமே இந்த தர்மஸ்தாபனத்துக்காக தான். இப்படி நடந்தமை கேட்டுமே அப்படின்னு சொல்லி அவன் இப்படி எல்லாம் நடந்தது எதற்காக? அவன் நடந்ததும் அவனுடைய கால்கள் நொந்தவோ அவன் சொல்லி ஆழ்வார் கேட்கிற மாதிரி அவன் கால்கள் எதற்காக நொந்ததுன்னு சொன்னா அவன் இப்படி எத்தனையோ தூரம் நடந்து போன அந்த கிலோமீட்டர்ஸை நம்ம கணக்கே போட முடியாது, அவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கான். அது எதுக்காகன்னு சொன்னா நாட்டை அழித்து உய்யச் செய்து, இதற்காக தான், தர்மஸ்தாபனத்துக்காக தான் அவன் பண்ணினான். இதுல நம்ம எவ்வளவோ பகவத்கீதையை நிறைய சேவிச்சிருக்கோம். ஆனா நம்ம சுவாமி ராமானுஜர் காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை வேற எந்த பகவத்கீதையிலையும் காட்டினது இல்லை அடியனுக்கு தெரிஞ்ச மாதிரி. அது என்னன்னு சொன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். இந்த ஒரு அர்த்தத்துக்கு இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு சாமானியமா அர்த்தம் சொல்றது என்னன்னு சொன்னா பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களுடைய ரட்சணத்துக்காக, விநாசாய துஷ்கிருதம், அரக்கர்களை வதம் பண்ணுவதற்காக அவனுடைய அவதாரம்.
இப்படிதான் சாமானியமா அர்த்தம் சொல்வது. ஆனா நீங்க நம்மளுடைய சுவாமி ராமானுஜருடைய வியாக்கியானத்தில் பார்த்துங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் கிடைக்கிறது. ஏன்னு சொன்னா பிரம்மசூத்திரங்களுக்கும் சுவாமி ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணும்போது ஒரு அக்ஷரத்தையும் வியாக்கியானம் பண்ணுகிறார். அதாவது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ச து ஹி இந்த அக்ஷரத்துக்கு எல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அக்ஷரத்துக்கும் சுவாமி ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணுகிறார். சாமானியமா இந்த மாதிரி ஒரு அக்ஷரத்தும் வியாக்கியானம் பண்ணுவது மற்ற இடத்தில் நம்மால காண முடியாது. அப்படி இங்க பரித்ராணாய சாதுனாம் என்று சொல்லும் போது விநாசாய ச என்கிற இந்த ஒரு அக்ஷரம் வருகிறது. ச என்று எதுக்காக இங்க விநாசாய ச துஷ்கிருதாம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா சுவாமி பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், பரித்ராணாய சாதுனாம், சாதுக்கள் ரட்சணை தான் முதல் குறிக்கோள். இரண்டாவது எது? அரக்கர்களுடைய விநாசம். இது ச என்று சொன்னால் அது இரண்டாவது பட்சம்தான் அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் இங்க சக்காரத்தை போட்டிருக்கான் அந்த ராமானுஜன். அப்படியே அதை பின்பற்றி இந்த ராமானுஜன் நமக்கு காண்பிக்கிறார். அந்த வகையில் பரித்ராணாய சாதுனாம் அவனுடைய அந்த அவதாரமே எதுக்காக? நாட்டை அழித்து உய்யச் செய்து அந்த நாட்டில் தர்மஸ்தாபனம் பண்ணுவதற்காக தான் இந்த ஒரு அவதாரம். இப்படி இது எப்படின்னு சொன்னா சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் ஒரு உபமானம் காண்பிக்கிறார். இப்போ ஒரு வடை பூமி இருக்கிறது, ஒரு கிருஷி பூமி. அந்த பூமியில் நாம் பயிர் நட்டு அந்த விளைகள் எல்லாம் வருகிறது இல்லையா? அந்த சமயத்துல விளைகள் வரும்போது அதுக்கு நீர் பாய்ச்சிரும், நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு அங்க குறிக்கோள், முக்கியமான குறிக்கோள் என்ன? அந்த விளைகள் நல்லா வளரணும் இல்லையா? அந்த விளைகள் நன்னா வளரணும்ன்றது தான் முக்கியமான குறிக்கோள். ஆனா அதுக்கு நடுவுல நம்ம என்ன பண்றோம்? அங்க அக்கப்பக்கத்துல வேண்டாத செடிகள் எல்லாம் வளரும். அந்த வேண்டாத செடிகள் எல்லாம் நம்ம அப்படியே அதெல்லாம் கிள்ளி கலைந்தானே என்ற மாதிரி அதெல்லாம் அப்படியே பிச்சு பிச்சு எடுத்து போடும். எதற்காக அதை பிக்கிறோம்? அதை நம்ம பிக்கலன்னு சொன்னா இந்த விளை வளருமா? இந்த விளை வளரணும்னு சொன்னா அதை நம்ம பிச்சை ஆகணும், அந்த வேண்டாத விளைகளை எல்லாம். அப்படிதான் இந்த விளைகள் வளர்றது தான் இங்க நோக்கம். அதாவது சாது ரட்சணம் தான் நோக்கம். ஆனா அந்த சமயத்துல சாது ரட்சணம் பண்ணணும்னு சொன்னா அரக்கர்களுடைய வதம் தேவை. அப்படிதான் அந்த வேண்டாத விளைகளை எப்படி பிச்சு நம்ம எழுப்பி விடுகிறோமோ அந்த மாதிரி தான் அரக்கர்களை நாம கிள்ளி கலைந்து விடுகிறோம் என்று சுவாமி தேசிகன் நமக்கு சாதிச்சு காண்பிக்கிறார். அதனால அவதாரத்துடைய நோக்கம் எதற்காக என்று சொன்னால் அவதாரத்துடைய நோக்கமே தர்மஸ்தாபனத்துக்காக. அதுவும் அதிலும் முக்கியமாக ராமாவதாரம் கண்டிப்பாக தர்மஸ்தாபனத்துக்காக தான். இதுல தர்மஸ்தாபனத்துக்காக அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி சொல்றீங்கோ அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு ராமாவதாரத்துக்கும் முன்னாடியே நடந்த ஒரு சின்ன ஒரு கட்டத்தை நம்ம பார்க்கலாம். நாராயண ஜானீஷே க்ஷாத்ர தர்மம் சனாதனம் அயுத்த மனசோ பக்னா அஸ்மான் ஹம்சி யதேதர. இந்த ஸ்லோகத்தை யார் சொல்வது என்று கேட்டால் ராவணனுடைய பூர்வர்களில் ஒருத்தனான மால்யவான் சொல்கிறான். மால்யவான் யாரை பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்றான்னு சொன்னா நாராயணனை பார்த்து சொல்றான். ஏன்னா ஒரு சமயத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது. அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல அசுரர்களுடைய அந்த படை அப்படியே குறைஞ்சு போயிட்டு இருக்கிறது. அந்த படையால வலிமையால நின்று எதிர்க்க முடியாது தேவர்களை. அந்த சமயத்துல நாராயணனும் தேவருடைய பட்சத்தில் வந்து அந்த ராட்சசர் மேல யுத்தம் பண்ணுகிறான், ராட்சசர்கள் மேல யுத்தம் பண்றான். அப்படி அந்த ராட்சசர்கள் மேல யுத்தம் பண்ணின சமயத்தில் இந்த மால்யவான் கேட்கிற கேள்வி இது. ஏன்னு சொன்னா இவா என்ன நம்ம எல்லாமே தோத்து போயிட்டோம் முழுசாகன்னு சொல்லி இந்த அரக்கர்கள் என்ன இருக்கா அவ ஓடி போயிட்டு இருக்கா யுத்த பூமியிலன்னு வெளியில. அந்த சமயத்திலையும் அவ முது காம்பிச்சுண்டு ஓடி போகிற சமயத்திலையும் நாராயணன் அப்படியே அம்புகள் விட்டுட்டே இருக்கான், அவளை அடிச்சுட்டே இருக்கான், யுத்தம் பண்ணிட்டே இருக்கான். இதை பார்த்து மால்யவான் கேட்கிறா, ஓ நாராயணனே, உனக்கு க்ஷத்ர தர்மம் தெரியாதா? அதாவது யுத்த தர்மம் தெரியாதா? யாரும் யுத்த பூமியிலேருந்து ஓடி போறாளோ அதுவும் முது காம்பிச்சுண்டு அந்த மாதிரி வாழை அடிக்க கூடாது, அந்த மாதிரி வாழ் மேல அட்டாக் பண்ணக்கூடாது, பிரகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுவும் உனக்கு தெரியாதா நாராயணா அப்படின்னு கேட்கிறோம். அந்த மால்யவான் அப்படி கேட்கறதுக்கு இதுக்கு பதில் என்னன்றத இந்த ஒரு உபன்யாசத்தில் கடைசியில் பார்க்கலாம். ஏன்னு சொன்னா நமக்கு தர்மஸ்தாபனமே அப்போதான் தெரிய போறது.
இப்படி மால்யவான் கேட்கிறான், ஏன் உனக்கு இந்த தர்மமும் தெரியாதா, யுத்த தர்மமும் தெரியாதா அப்படின்னு நாராயணனை பார்த்து கேட்கிறான். அதுக்கப்புறம் தான் பூமியில அதுக்கு அந்த தசரதன் யாகங்கள் எல்லாம் பண்ணி அந்த சமயத்திலேயே அந்த யாகங்கள் நடுவில் அந்த ஒரு திவ்ய புருஷன் உண்டாகி, அந்த திவ்ய புருஷனே விஷ்ணு என்று சொல்வதும் உண்டு. விஷ்ணுவாக பீதாம்பரத்தோடு உண்டாகி அவன் கிட்ட இந்த தேவர்கள் எல்லாம் போய் சரணாகதி பண்ணுகிறார். இந்த அரக்கர்களுடைய காட்டம் எங்களால் தாங்க முடியல, அதனால நீ வந்து அந்த அரக்கர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் சரணாகதி பண்ண பிறகு தசரதனுக்கு புத்திரனாக ஸ்ரீராமன் அவதரித்தான். இப்படி ஸ்ரீராமன் அவதாரத்திற்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதுலயும் நமக்கு தர்மஸ்தாபனையுடைய விஷயம் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது ஸ்ரீராமன் இந்த தசரதனுக்கு அவதரித்தான். ஸ்ரீராமன் மட்டும் இல்லை, அந்த எம்பெருமானுடைய அம்சங்களாக இருக்கக்கூடிய 4 பேராக அவதரித்தார். ஸ்ரீராமனோட சகோதரர்கள் 4 பேர் அவதரித்தார். இப்படி அவர்கள் எல்லாம் அவதரித்த பின்பு நிறைய காலங்கள் போச்சு. விஸ்வாமித்திரரோட ராமலட்சுமணர்கள் போறது என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் சம்ஷிப்தமாக நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ராமலட்சுமணர்களுடைய ஒரு பாணி கிரகணம் கல்யாணம் நடக்கிறது. அந்த விவாகத்துக்கு அனந்தரம் நம்ம பார்த்தோம்னு சொன்ன 12 வருஷம் சுகமாக சௌக்கியமாக அவ அந்த ஒரு அயோத்தியில் வசிக்கிறார். சித்திரக்கூட்டத்தில் 2 பேர் இருக்கும்போது, அதாவது காட்டுக்கு சென்ற பிறகு ராமனும் சீதையும் 2 பேர் சித்திரக்கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஏகாந்தமான சமயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை, சித்திரக்கூட்டம்னா எப்போ, இது அயோத்தியா காண்டத்தில் நடக்கிற விஷயம். இந்த விஷயம் எப்போ வெளியில வருதுன்னு சொன்னா கடைசியில சுந்தரகாண்டத்துல தான் அந்த சீதையும் ஹனுமான் பேசிக்கும் போதுதான் வெளியில வருது. ஏன்னு சொன்னா நமக்கு வால்மீகி ஏதாவது ஒரு விஷயத்தை காண்பிக்கிறாருன்னு சொன்னா வால்மீகியை விட நமக்கு ஒரு பெட்டர் டைரக்டர் கிடையாது. ஏன்னு சொன்னா எல்லாம் இப்போ எந்த விஷயம் எப்போ நடக்கிறதோ அப்பவே சொல்லிட்டா பல விஷயங்கள் நமக்கு அது கியூரியாசிட்டி இருக்காது, அது தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்ல ஒரு ஆவல் இருக்காது. அதனால எந்த விஷயத்தை எப்போ வெளிப்படுத்தணும் அப்படின்னு கத்துக்கணும்னு சொன்னா அது வால்மீகியால மட்டும்தான் நம்ம கத்துக்க முடியும். ஏன்னு சொன்னா இது நடந்தது அயோத்தியா காண்டத்துல, ஆனா வால்மீகி இதை நமக்கு சுந்தர காண்டத்துல காண்பிக்கிறார். ஹனுமான் சீதையுடைய அந்த வார்த்தாலாபத்தில் இந்த ஒரு விஷயம் வருது. அது என்னன்னு சொன்னா காக்கை ரூபத்தில் ஒரு அசுரன் வருகிறான். அவனுக்கு காக்காசுரன் என்று பெயர். அந்த காக்காசுரன் வந்து அந்த பிராட்டி சீதா பிராட்டியின் திருமுலைகளை வந்து தீண்டி அதற்கு அப்படியே அது ரத்தம் வரா மாதிரி அவன் பண்ணுகிறான். காயம் கூட ஆகிறது. அந்த ரத்தம் வருகிறது. அதுக்கப்புறம் அங்கே சீதா பிராட்டி அந்த மரத்துக்குள்ளே உட்காந்துருக்கான். அப்போ சீதா பிராட்டியினுடைய மடி மீது ராமன் தலை வைத்து படுத்திருக்கிறான். இப்படி கண்மூடி ராமன் படுத்திருக்கும் போது ஏகாந்தமான ஒரு சமயத்துல மேலேந்து ஒரு ரத்த துளி ராமன் மீது விழுகிறது. அப்போ ராமன் கண் திறந்து என்னான்னு பார்க்கிறான். பார்த்த உடனே அது ரத்த துளி. அவனுக்கு தாங்க முடியாது, இது யாருடைய ரத்த துளின்னு சொல்லி அப்படியே கோபத்தினால கொதிக்கிறான். அந்த கோபத்தினால கொதிச்சு அந்த காக்காசுரனை பார்க்கிறான். காக்காசுரன் தான் இந்த பிராட்டிக்கு இப்படி பண்ணித்துன்னு சொல்லி, ஏன்னா காக்காசுரனுடைய அந்த கொக்குல இந்த ரத்தத்தை பார்க்கிறான். அதனால அந்த காக்காசுரத்தை பார்த்து ஒரு புல்லை எடுத்து அதையே பிரம்மாஸ்திரமாக ஏவுகிறான். இந்த மாதிரி பிரம்மாஸ்திரமாக ஏவி அதுக்கப்புறம் அந்த பிரம்மாஸ்திரம் அந்த காக்கைக்கு ஏதாவது பண்ணித்தான் சொன்னா கடைசி வரைக்கும் எதுவும் பண்ணல. அது நன்னா காக்கையை விரட்டித்து. அப்படி விரட்டித்த சமயத்துல அந்த காக்கைக்கு என்னாச்சு அப்படின்னு இங்க வால்மீகி காண்பிக்கிறார். சபித்ராச்ச பரித்யக்தஹ சுரை சர்வை மஹர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய பரிக்ரம்ய சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹ. அதாவது கிரம்ய அப்படின்னு சொன்னா அது சாமானியமான பதம், இந்த அர்த்தத்தை கொடுக்காது. பரிக்ரம்யான்னு சொன்னா அது சுதூர ஓடித்து எல்லா பக்கம் போச்சுன்னு சொல்லலாம். சம்பரிக்ரம்யான்னு சொன்னா பல தரம் எல்லா பக்கம் போச்சுன்னு அர்த்தம், ஒரு தரம் போகல. அது முதல்ல அது யார் யார்கிட்ட போச்சு அப்படின்னு சொன்னா சபித்ராச்ச பரித்யக்தா அப்படின்னு சொன்னா அது முதல்ல தன்னுடைய தந்தையான இந்திரன் கிட்ட போச்சு. இந்திரன் கிட்ட போச்சு. இந்திரன் என்ன பண்ணா, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க, பிராட்டிய கொக்கால குத்திட்டு வந்திருக்கியா, பிராட்டியை நீ கொக்கால குத்திட்டு வந்திருக்கேன்னு சொன்னா உனக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. ஏன்னா உனக்கு நான் இடம் கொடுத்தேன்னு சொன்னா என்ன ராமன் நாளைக்கு என்ன பண்றானோ தெரியாது, அதனால உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி மூஞ்சி மேலேயே கதவை சாத்தினான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அம்மா கிட்ட போனோம்.
இந்திரனுடைய மனைவி. ஐயோ லோகமாதே ஜனனி, இப்படி இருக்கிற அந்த சீதா பிராட்டியே காம நோக்கத்தால காம கண்ணால நீ பார்த்திருக்க, உன்னோட தாயார், நீ என்ன நீ எப்படி பார்க்கறோ எனக்கு தெரியாது, நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டா தாயாரும். அதுக்கப்புறம் தன்னுடைய பிராத்தாக்கள் சகோதரிகள் நிறைய பேர் இருக்கா, அவகிட்ட எல்லாம் போனா அவளும் யாருமே இந்த காக்கைக்கு கதவு திறக்கல, உனக்கு இங்க இடம் கிடையாது நீ போ. ஏன்னா ராமனோட கோபத்தினால அந்த நம்ம தாங்க முடியாது, அவன் என்ன பண்றான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ போய் கொக்கால கொத்தி வந்திருக்கிறது சாமானியமானவர் கிடையாது, அந்த சீதா பிராட்டி. அதனால ராமன் நாளைக்கு நம்மளை என்ன செய்வானோ தெரியாது அப்படின்னு சொல்லி அவளும் கதவை சாத்திட்டா, அவளும் கதவை திறக்கல. இப்படி இதுக்கப்புறம் வேற எங்க போனான்னு சொன்னா சர்வைஹி மகர்ஷிபிஹி, சப்த மகர்ஷிகள் நாம என்ன சொல்றோம், சப்தர்ஷிகள் அவர்கிட்டவும் போனா, இன்னும் பல மகர்ஷிகள் கிட்ட போனா யாருமே இவனுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னு சொன்னா இங்க இவன் அபச்சாரம் பட்டிருக்கிறது யார்கிட்ட, லோகமாதையான சீதை கிட்ட. சீதை கிட்ட அபராதம் பண்ணி யாராவது இவனுக்கு இடம் கொடுத்தால் நாளைக்கு ராமனால அவருடைய கதி என்ன ஆகும், அதை யோசிச்சுதான் ஒருத்தரும் இடம் கொடுக்கல. இப்படி ஆன பிறகு த்ரீலோகான் சம்பரிக்கிரமிய, இவ்வளவு ஆன பிறகும் அவன் ஓடிண்டே இருந்தான். திரும்பி திரும்பி இவளுடைய கதுகள்ல போய் தட்டி தட்டி எனக்கு ஆசிரியம் வேணும் கேட்டுட்டே இருந்தான். ஏன்னா இந்த சம்பரிக்கிரமிய என்ற பதம் அதை காண்பிக்கிறது. ஒரு தரம் போய் அவன் விடவில்லை, மறுபடியும் ஓடிண்டே இருந்தான். ஏன்னா பின்னாடி அந்த பிரம்மாஸ்திரமானது விரட்டிண்டே வந்துருக்கு. இவனுக்கு வேற கதி தெரியல, எங்கேயும் அவனை உழன்றோடி கடைசியில எங்க விழுந்தான்னு சொன்னா அந்த பெருமானும் பிராட்டியும் உட்காண்டிருக்கிற அந்த சித்திரக்கூட்டத்தில் அவளுடைய திருவடிகளில் விழுறான். அப்படி அந்த திருவடிகளில் அவன் விழுந்தாலும் அவன் எப்படி விழுந்தானா அப்படின்னு சொன்னா அவனுடைய தலையை பெருமானும் பிராட்டி பக்கமாக வைத்து விழ வேண்டியது இருக்க அவனுடைய காலை அவன் பக்கம் நீட்டினான். இப்படிதான் விழுந்தான். அதுக்கு இங்க காண்பிக்கிறார் வால்மீகி, சதம் நிபதிதம் பூமோ சரண்ய சரணாகதம் வதார்ஹமபி காகுத்ஸ்த கிருபயா பர்யபாலயத், கிருபயா பர்யபாலயத். அதாவது இந்த காக்கை வதார்ஹமபி காகுத்ஸ்த, இந்த காக்கை பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு அபராதம் எந்த அளவுக்கு கோரமானது அப்படின்னு சொன்னா, ராவணன் கூட அந்த சன்னியாசி வேஷம் போட்டதுனால, அந்த ஒரு சன்னியாசி வேஷத்துக்கு உண்டான மகிமையால அவன் சீதையை இப்படி தூக்கி சென்றாலும் சீதையை தப்பான நோக்கத்தினால அவன் தூக்கவில்லை, தொடவில்லை. ஆனா இந்த காக்கையானது அதை விட கோரமான ஒரு அபராதத்தை பண்ணிருக்கிறது. ஏன்னு சொன்னா அந்த சீதையை காம பார்வையினால பார்த்து இது அபச்சாரம் பட்டிருக்கு. ராவணனும் பண்ணாத கோரமான அபராதத்தை இந்த காகாசுரன் பண்ணிருக்கிறான். அதனால இந்த காகாசுரன் வதாரன், அதாவது அவன் கொல்லத்தக்கவன். இப்படி இருந்தாலும் அவனை கொல்லவில்லை. ஏன்னு சொன்னா அந்த பிரம்மாஸ்திரமானது ஏவி விட்டான் இல்லையா அந்த ஸ்ரீராமன், அது அப்படியே நேர போய் அந்த காக்கையை கொன்று விற்கும். ஆனா அது கொல்லல. ஏன்னு சொன்னா ஸ்ரீராமன் பக்கத்திலேயே சீதா பிராட்டி இருக்கிறதுனால. சீதா பிராட்டிக்கு என்ன பேர், சீதா பிராட்டி தனக்கே காயமாயிருந்தாலும் தன்னுடைய உடம்பினாலே ரத்தம் மணந்திருந்தாலும் அது அபராதமா அவள் கன்சிடரே பண்ணல. அவ்வளோ கிருபை உள்ளவள், கிருபையினுடைய உருவமே சீதா பிராட்டி. இப்படி அந்த சீதா பிராட்டி இருக்கிறதுனால தான் அந்த பிரம்மாஸ்திரம் விரட்டிண்டு போச்சே தவிர அந்த காக்கையை வதம் செய்யவில்லை. இப்படி அந்த காக்கை வந்தது கிருபையா பரியபாலயத்துன்னு சொன்னா, கிருபையினால, கிருபை என்றால் யாருன்னு சொன்னேன், சீதா பிராட்டி தான் கிருபை. கிருபையினால பரியபாலயத்து, அது நன்னா அரவணைக்கப்பட்டது. யாருனால, சீதையினால. எதற்காக, எந்த வகையில் அப்படின்னு சொன்னா, இது தன்னுடைய கால காமிச்சுட்டு படுத்துட்டு இருந்தது இல்லையா, ராமனை அங்க எங்கேயோ அங்க பாரு அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணிட்டு சீதா பிராட்டி உடனே அந்த காக்கையை எடுத்து திருப்பி வச்சுட்டாள். அதாவது தலை அவ பக்கத்துக்கு வர மாதிரி திருப்பி அந்த காக்கையை வச்சாலும். இதனால நமக்கு என்ன தெரிகிறது, அந்த கிருபையுடைய உருவமே சீதா பிராட்டி. இப்படி அந்த காக்கையை திருப்பி வச்சு, ஓ ராமா பாரு, அந்த காக்கை நம்மளுடைய திருவடிகளில் விழுந்து சரணம் என்று அபச்சார க்ஷமாபணையை கேட்கிறான். அதனால அந்த காக்கையை மன்னித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமன் கிட்ட சீதை சொல்கிறாள். ஆனா பிரம்மாஸ்திரத்துக்கு ஏதாவது ஒரு இலக்கு கண்டிப்பாக தேவை. மற்றும் அது அப்படி விழுந்த பிறகும், அங்க விழுந்தது இல்லையா, அதுக்கு பிறகும் அதுக்கு புத்தி வரல. இன்னும் அந்த காக்கைக்கு இன்னும் அந்த சீதா பிராட்டியை அப்படியே காமபார்வையாலேயே பார்த்துட்டு இருக்கு. அதற்காக ஸ்ரீராமன் ஒரு தண்டனையாக, அந்த பிரம்மாஸ்திரத்துக்கும் இலக்காக அந்த காக்கையுடைய ஒரு கண்ணை எடுத்து விட்டான். இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது.
இந்த காக்கங்கள் எல்லாம் வந்து இங்கே உட்கார்றது இல்லையா, அந்த காக்கங்கள் வந்து இப்படியும் அப்படியும் தன்னுடைய தலையை ஆட்டி இப்படி அப்படி பார்க்கறதுன்னு சொன்னால் அதுக்கு 2 கண் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா இல்லை, அதுக்கு ஒரே கண்ணு தான் இருக்கு. அதை எப்பயாவது கவனித்து பாருங்க. அது ஒரே கண்ணால இடப்பக்கம் திரும்பினப்போ ஒரே கண்ணு இப்படி இடப்பக்கம் வருது, வலப்பக்கம் திரும்பினப்போ ஒரே கண்ணு இப்படி வலப்பக்கத்துக்கு வருது. அன்னைக்கு அந்த ஒரு காக்கத்துக்கு ராமன் ஒரு கண்ணை எப்போ பிடுங்கி விட்டானோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா காக்கங்களுக்கும் ஒரே கண்ணு தான். ஒரே கண்ணில் ஒரே கண், இந்த பக்கமும் அந்த பக்கமும் காக்கம் பார்க்கிறது. அந்த மாதிரி அது விழுந்த பிறகும் அபச்சாரம் பண்ணிட்டு அதனால தான் தண்டனையாக இப்படி ஒரு கண்ணை ஸ்ரீராமன் எடுத்து விட்டான். அதுக்கப்புறம் இங்க அந்த ஸ்ரீராமனுடைய தர்மஸ்தாபனம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, ராகவஞ்ச மகாவிரதம் அப்படின்னு சொல்லி நேத்தே நம்ம ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த லக்ஷ்மணன் போய் சரணாகதி பண்ணும் போது சீதாமுவாச்ச அதியஷாம் ராகவஞ்ச மகாவிரதம் அப்படின்னு பார்த்தோம். சீதை யாரு? பெரும் கீர்த்தி உள்ளவள். பெரும் கீர்த்தி எந்த மாதிரியான கீர்த்தி? கிருபையா பரியபாலயது இல்லையா, அவள் தான் கிருபை. அந்த கிருபையால தான் அந்த தலையை அவர் பக்கம் திருப்பி வச்சா. அப்படி இருக்கிற இந்த சீதையோட கூடிய இந்த ராமன் எப்படி இருக்கான்னு சொன்னா, அவன் தர்மம் பரிபாலனம் பண்ணுவதற்காக கொல்லத்தக்க இந்த ஒரு காக்கையும் அவன் என்ன பண்ணினான், அந்த காக்கையுடைய கண்ணை மட்டும் எடுத்தான். எதுக்காக? அந்த காக்கை வந்து உன்கிட்ட சரணம் வந்திருக்கிறதுனால. காக்கை சரணம் வந்திருக்கு, ஆனா காக்கை அப்படி சரணடைஞ்சிருக்கு என்ற விஷயம் ராமனுக்கு தெரியாது. சீதை தான் அதை தலை திருப்பி வச்சான்றதை பார்த்தோம். ஆனா அது சரணம் வந்துடுத்துன்னு தான் ராமன் அதை நினைச்சான். சரணம் வந்துடுத்துன்னா அதை கண்டிப்பா ரட்சித்தே ஆக வேண்டும் சொல்லி அதை ரட்சித்தான். இப்படி சரணடைந்தவர்களை ரட்சிப்பதுதான் அவனுடைய பரம தர்மம். சரண்யர்களுடைய ரட்சகம் தான் அவனுடைய பரம தர்மம். இப்போ கொஞ்சம் மால்யவான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்ததுன்னு தோன்றது இல்லையா? மால்யவான் என்ன கேட்டா, ஓ நாராயணனே, நாம் எல்லாம் முதுகாட்டிண்டு இந்த யுத்த பூமியில இருந்து ஓடிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் போது உனக்கு யுத்த தர்மம் தெரியாதா அப்படின்னு மால்யவான் கேட்டானே. யுத்த தர்மத்துக்கு பதிலாக எனக்கு இந்த தர்மம் தெரியும்னு சொல்லி இங்கே சரணாகத சம்ரக்ஷண தர்மத்தை ராமன் காட்டுகிறான். இது முழுசாக அதுக்கு பதில் ஆகவில்லை. நாம் இன்னும் முன்னாடி இந்த ராமாயணத்துல வேற வேற பிரசங்கங்கள் பார்த்தோம்னு சொன்னா முழு பதிலும் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக அயோத்தியா காண்டத்தில், இது அயோத்தியா காண்டத்தில் பரதன் சித்திரக்கூட்டத்தில் ஸ்ரீராமர்கள் ராம சீதை லக்ஷ்மணர்கள் வசிக்கும் சமயத்தில் அவன் இந்த சித்திரக்கூட்டத்துக்கு வருகிறான். சித்திரக்கூட்டத்துக்கு எப்படி வரான்னு சொன்னா ஒருத்தனே வரதில்லை, அதோட முழு சைன்யமும் எல்லா மந்திரிகளும் எல்லாருமே வர, வசிஷ்டரும் எல்லா பெரிவாளும் அங்க வர. இப்படி அங்க வந்த சமயத்துல அங்க பரதனும் கூட சரணாகதி பண்ணிக்கிறான். எதற்காக அப்படின்னு சொன்னா, உன்னோட ராஜ்யத்தை நீயே ஏற்றுக்கணும், நீயே வந்து அந்த ராஜ்யபாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே பரதன் சரணாகதி பண்ணுகிறான். பரதன் எப்படி சரணாகதி பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னா இதுலயும் கூட ஒரு சில விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள் உண்டு. தஸ்யமே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி அபிஷிஞ்சஸ்வசாத்யைவ ராஜ்யேன மகவானிவ அப்படின்னு சொல்லி, தஸ்யமே தாசபூதஸ்ய, அதாவது நான் இன்னொரு தசரதனுடைய பிள்ளையோ, நான் உன்னோட சகோதரனோ, இல்லை உன்கிட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் உன்னோட சிஷ்யனோ, இப்படியெல்லாம் என்னை நீ நினைத்து விடாதே அப்படின்னு சொல்லி பரதன் சொல்றான். நான் உன்னோட சிஷ்யனோ இல்லை நான் உன்னோட சகோதரனோ நிறைய இப்படியெல்லாம் நீ என்ன நினைத்து விடாதே, பின்ன வேற எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, தஸ்யமே தாசபூதஸ்ய, நான் உன்னுடைய தாசபூதன், நான் உன்னுடைய தாசன் அப்படிதான் நீ நினைக்கணும். தாசன் நினைக்கிறதுனால பிரசாதம் கர்த்துமர்ஹசி, நீ எனக்கு நான் வேண்டியதை கொடுக்க வேண்டும் இப்படின்னு சொல்லின பிறகும் அந்த ராமன் வாபஸ் ராஜ்யத்துக்கு வரலன்னு சொன்னா ராமன் தர்ம ரட்சணம் பண்ணின மாதிரி ஆச்சா? ஏன்னு சொன்னா இங்க பரதன் சரணாகதி பண்ணியிருக்கான். யார் சரணடைகிறார்களோ அவரை வந்து நான் கண்டிப்பா ரட்சிக்கிறேன் ராமன் சொல்லியிருக்கான். இது ராமனுடைய மகா விரதமாச்சு. இப்படிப்பட்ட ஒரு விரதத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த ராமன் பரதன் இப்படி சரணாகதி பண்ண பிறகும் ராமன் போகலன்னு சொன்னா இது தர்மஸ்தாபனம் பண்ணினா மாதிரி ஆச்சா அப்படின்னு கேள்வி வருது. இப்படி கேள்வி வருது. இதை வந்து எப்படி நம்ம பெரிவா காண்பிக்கிறான்னு சொன்னா, இந்த பரதன் சரணாகதி பண்ணின பிறகும் அங்கே ஸ்ரீராமன் போகலன்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு சொன்னா,
இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 2 யாகங்கள் பண்றான் அந்த தசரதன். ஒன்று புத்திரகாமேஷ்டி யாகம், இன்னொன்று அஸ்வமேத யாகம். இந்த யாகங்களுக்கு நடுவில் அந்த எம்பெருமானே பீதாம்பித சுசோபிதனாக வந்து காட்சி அளிக்கிறான் என்று பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட எம்பெருமானை பார்த்து எல்லா தேவர்களும் அங்க சரணடைகிறவர்கள். அந்த தேவர்களுக்கு இவன் அபயப்பிரதானம் பண்ணுகிறான். உங்களுக்கு எந்த அரக்கர்களினாலையும் எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது, அதோட ராவணனையும் நான் வதனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதைகளுக்கு இப்போ அப்பவே ஒரு வாக்குறுதி கொடுத்தாச்சு இல்லையா? தேவர்கள் எப்போ சரணாகதி பண்ணினா? இன்னும் ராமனாக அவதாரமே பண்ணல, அதுக்கு முன்னாடியே பண்ணினான். அவருக்கு இந்த வாக்குறுதி கொடுத்தாச்சு. இந்த வாக்குறுதி கொடுத்த பிறகு ராமன் வந்து இப்போ சரணாகதி பண்ணி, பரதன் வந்து சரணாகதி பண்ணினானே, அந்த பரதனுடைய சரணாகதிக்கு இவன் அப்படியே தலை சாய்த்து சரி நான் வந்துடுறேன், அயோத்தியைக்கு வாபஸ் வந்துடுறேன்னு சொன்னா, முதல் பண்ணின தேவர்களுடைய சரணாகதி என்னாக போறது? அரக்கர்களை போய் சமாதானம் பண்ண முடியுமா? காட்டுக்குள்ளே போக முடியுமா? ராவணன் வத முடியுமா? கண்டிப்பா இல்லை. அதற்காகத்தான் பரதன் கேட்டவுடன் அங்க ராமன் அயோத்திக்கு திரும்பி போகவில்லை. அங்க தேவர்களுக்கு இப்போ அப்போவே முதல் ஒரு வாக்கு உறுதி கொடுத்தாச்சு. நம்ம இப்போ எப்படி ஒரு டாக்டர் கிளினிக்கு அங்க இங்க போனோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யார் முதல் வராளோ அவளை தான் அந்த டாக்டர் முதல்ல பார்க்கறோம் இல்லையா? இப்படி இருக்கும்போது யார் முதல் வந்து சரணடைந்தாலும் தேவர்கள் தான் முதல் வந்து சரணடைந்தால் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாச்சு. அப்படி சொன்னா 2வது வருவாளுக்கு இவன் அபயப்பிரதானம் பண்ண மாட்டான் என்ற அர்த்தமும் கிடையாதுங்க. முதல் வந்தவாளுக்கு அபயம் பிரதானம் பண்ணி ஆச்சு, அதுக்கு விருத்தமா 2வது வருவாள் ஏதாவது கேட்டான்னு சொன்னா அப்போதைக்கே அபயப்பிரதானம் பண்ண மாட்டான். பரதன் கேட்டதை இங்கே ஸ்ரீராமன் நிறைவேற்றி கொடுத்தான். எப்போ? 14 வருஷம் ஆன பிறகு. அவன் நிறைவேற்றல என்ற அர்த்தம் கிடையாது. 14 வருஷம் ஆன பிறகு அவன் அயோத்திக்கு வாபஸ் வந்தான். பரதன் கேட்டபடியே ராஜ்யபாரமும் பண்ணினான். ஆனால் முதல்ல சரணடைந்தவர்கள் என்ன கேட்டாலோ அதுக்கு விருத்தமாக 2வது இருக்கிறவா கேட்டான்னு சொன்னா அதை அப்போதைக்கே ராமன் நடத்தவில்லை. எதுக்காக சொன்னா முதல்ல யாரு சரணடைந்தார்களோ அவர் என்ன கேட்டு வந்திருக்காளோ அதுக்கு பதிலளிக்க வேண்டும். அவர்களுக்கு அபயப்பிரதானம் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி. அதனால 2வது வந்து கேட்டவர்கள் அதுக்கு விருத்தமாக ஏதாவது கேட்டால் அதை நாம் இப்போ நிறைவேற்றினால் முதல்ல பண்ணின அபயப்பிரதானம் வீணாகி போய்விடும். அதனாலதான் இப்படி ராமன் நடந்துட்டான். அது இல்லாம இதுக்கப்புறம் அங்க பரதனுக்கு ஒரு உபாயம் தன்னோட ஹிருதயத்தினாலே, அதாவது தன்னுடைய குருநாதரான வசிஷ்டர்னால இங்க பரதனுக்கு தெரியுது. ராஜ்யத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற போது அங்க இருந்த வசிஷ்டர் ஒரு உபாயத்தை சொல்கிறார். அந்த உபாயத்தின்படியாக நீ வந்து ஸ்ரீராமனுடைய மரவடியை கேடு, அதாவது பாதுகையை கேடு அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் கேட்ட பின்பு அங்க பரதனும் அதை கேட்கிறான். அதன்படியாக ஆழ்வாரும் இதை நமக்கு காண்பித்திருக்கிறார். மரவடியை தம்பிக்கு வான்பனையும் வைத்து போய் வானோர் வாழ. இங்க எதற்காக வானோர் வாழணும்? வானோர்னா யாரு? தேவதைகள் இல்லையா? அந்த தேவதைகள் இவன் பாதுகை வாங்கினதுனால தேவதைகள் எப்படி வாழ போறா? இதுக்கும் தேவதைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஒரு கேள்வி வருது இல்லையா? இதை தான் அடியன் இவ்வளோ நேரமும் சொன்னேன். என்னன்னு சொன்னா முதல் பண்ணினா அந்த சரணாகதி வீண் போகக்கூடாது. அதனால பரதனுடைய அந்த வார்த்தையை ஒத்துக்காமல், அதாவது ராஜ்யத்துக்கு நான் இப்போவே வரேன் அப்படி என்ற வார்த்தையை ஒத்துக்காமல் தன்னுடைய மரவடியை தான் கொடுத்தான். எந்த மாதிரி கொடுத்தான் அப்படின்னு சொன்னா வான் பனையும் வைத்து. முதல்ல யாரை கேட்டான்? பரதன் ஸ்ரீராமனை கேட்டான் இல்லையா? அதுக்கப்புறம் 2வதாக யாரை கேட்டான்? இந்த பாதுகையை கேட்டான். இப்படி இருக்கும்போது இது எப்படி ஆச்சுன்னு சொன்னா நம்ம எங்க போய் பணையை வைக்கிறோம்? அடகு கடையில் இல்லையா? அடகு கடையில் போய் பணையை வைக்கிறோம். எந்த மாதிரி பணை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஏதோ ஒரு காதுக்கு போட்டுக்கிற ஒரு குண்டலமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை போய் நம்ம அடகு வைக்கிறோம். அப்போ அந்த அடகு கடைக்காரன் என்ன பண்றான்னு சொன்னா அந்த காதுக்கு போட்டுக்கக்கூடிய அந்த குண்டலத்தின் விலையை பார்க்கிறான். அதை விட ஒரு கம்மியான ஒரு தொகையை நமக்கு கொடுக்கிறான் இல்லையா? கம்மியான ஒரு அமௌண்ட்டை தான் கொடுக்குறோம் இல்லையா? ஏன்? நம்ம வைக்கிற பொருள் வந்து அதிகமான
விலை உண்டான பொருள், ஆனா அவன் கொடுக்குற தொகை வந்து கம்மியான தொகை இல்லையா? அப்படிதான் முதல் ராமனை கேட்டான், ராமனுடைய விலை குறைவானது, அதை கிடைக்காதனால கடைசியில ராமனுக்கும் அதிகமான விலை உண்டான அவனுடைய பாதுகைகளை கேட்டான். அடகு வைக்கிற மாதிரி தான் இங்கேயும் அங்க பரதன் பண்ணினான் அப்படின்னு சொல்லி இங்க ஆழ்வார் காண்பிக்கிறார். அந்த வகையில் இதனால அந்த தேவதைகள் வாழ்ந்தார்கள். ஏன்னா பரதனுடைய வாக்கை அப்படியே நடத்தி வச்சிருந்தான் ஸ்ரீராமன், தேவதைகளுடைய அந்த அபயப்பிரதானம் வீணாகி போயிருக்கும். அதனால்தான் அதையே இங்கே ஆழ்வாரும் காண்பிக்கிறார். தர்ம சம்ரட்சணம் என்பது அவ்வளவு முக்கியம். இதுக்கு எப்படியெல்லாம் அவன் நடந்துக்கணும் பாருங்க, இது முக்கியமான விஷயம் இல்லையா? பரதன் ஒன்றும் சாமான்யமா வந்து சரணடையில, நான் உன்னுடைய தாசபூதன், அதற்காக நீ எனக்கு கண்டிப்பாக நான் கேட்டதை கொடுக்கவே வேண்டும் அப்படின்னு கேட்டான். இதற்கு ஸ்ரீராமன் கண்டிப்பாக அங்கே பதில் அழைக்கணும். ஆனா பதில் கொடுக்கல, நான் வரமாட்டேன்னு தான் சொன்னான். எப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல ராமன் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கான்றத பாருங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸில் ஒரு கான்ஃப்ளிக்ட், இந்த கான்ஃப்ளிக்ட் அந்த கான்ஃப்ளிக்ட் ரெண்டு பேர் நடுவில் வந்தது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததுனால அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் நம்ம இன்னைக்கு. ஆனால் ராமன் பாருங்கோ எந்த மாதிரியான இது ஒரு கஷ்டமான இக்கட்டான சிச்சுவேஷன் இது நிலைமை இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையிலையும் ராமன் வந்து அதை நன்னா சமாளித்து அவளுக்கும் எந்த மாதிரியான வருத்தமும் வரக்கூடாது, அதாவது தேவர்களுக்கு, அதே சமயத்தில் பரதனுக்கும் எந்த மாதிரியான வருத்தமும் ஏற்படக்கூடாது என்று சொல்லி தர்மஸ்தாபனைக்காக எந்த மாதிரி ராமன் நடந்தான் பாருங்க. இது நமக்கு ஒரு பாடம் இல்லையா? தர்மஸ்தாபனைக்காக ராமன் எப்படி நடந்தான் அப்படின்னு சொன்னா நாம விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்ண வேண்டும் என்பதற்கு இது ஒரு பாடம் இல்லையா நமக்கு? அந்த வகையில இப்படி பரதனுக்கு என்னைக்குமே இதுவரைக்கும், இப்போ ஆல்ரெடி பரதனுக்கு ஒரு அப்பவாதம் இருந்தது அவன் தலை மீது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பரதன் தான் ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டான், இந்த பரதனாலே தான் ராமன் காட்டுக்கு சென்று விட்டான், பரதன் ராஜனாக வேண்டும் என்றுதான் ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டான் இப்படின்னு சொல்லி பலவிதமாக எல்லா அயோத்தி பிரஜைகளும் எல்லாருமே இந்த பரதனை அப்படி சொல்ல ஆரம்பித்தார். இந்த பரதனுக்கு பரதன் அப்படி என்ற பெயரே எதனால வந்ததுன்னு சொன்னா, தான் எதையோ சுமந்துண்டே இருக்கிறானா, தன்னுடைய வாழ்க்கை முழு நாளும் வாழ்க்கை முழுவதாக எதையோ சுமந்துண்டே இருக்கிறானா. எதை சுமக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் பண்ணாத ஒரு அபராதத்தை அவன் தலை மீது எப்பவுமே சுமந்துண்டே இருக்கிறான். அதுக்கு தான் அவனுக்கு பரதன் என்று பேர். பரதன்னா அபராதத்தை அவன் தாங்குவவன். இப்படி அவன் இருந்தான். ஆனா அந்த அபராதமானதும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகி போச்சான். எப்படி அப்படின்னு சொன்னா, அதை சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் காண்பிக்கிறார். பரதஸ்யேவ மமாபி பிரசமித விஸ்வாபவாத துர்ஜாதா சேஷேவ சிரசி நித்யம் விஹரது ரகுவீர பாதுகே பவதி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீராமனுடைய பாதுகைகளை வாங்கி அதற்கு அந்த பாதுகைகளை சிம்மாசனத்தில் இட்டு அபிஷேகம் பண்ணி அந்த பாதுகை ராஜ்யத்தை ஆளும்படி அந்த பரதன் பார்த்து கொண்டானே. அதற்காக தான் அந்த பரதனுக்கு அந்த 14 வருஷங்களில் கிரமமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேல இருந்த அந்த அபவாதம் நீங்கியது. இந்த பாதுகைகளை அப்படி ஆராதனம் செய்ததால் அவன் மேல் இருந்த அபராதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கியது என்று சொல்லி இங்க சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். அதே வகையில அப்படியே காட்டுக்குள்ள சீதையர்கள் அடுத்து போனான் இல்லையா? இப்படி காட்டுக்குள்ள சென்ற பொழுது அங்க சில மகர்ஷிகள் இந்த ராமசீதையர்களை பார்க்கிறார். அதாவது மகர்ஷிகள் இருக்கிற இடத்துக்கே இந்த ராமசீதையர்கள் போறான். ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில என்ன சாதிக்கிறார்? சென்று நாம் சேவித்தார் என்று சாதிக்கிறார் இல்லையா? நாமளே அவனை தேடிட்டு போய் சேவிக்கணும். ஆனா இங்க ராமசீத லக்ஷ்மணர்கள் என்ன பண்ணினான்? அவர்களே தேடி மகர்ஷிகளை தேடி போனார்கள். இப்படி மகர்ஷிகளை அந்த ராமசீத லக்ஷ்மணர்கள் தேடி போன போது அந்த மகர்ஷிகளுக்கு எல்லாம் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னு சொன்னா, அந்த மகர்ஷிகள் இவ்வளவு நாள் யஜ்ஞங்கள் தபஸுகள் பண்ணினது எதற்காக? இந்த ராமசீத லக்ஷ்மணர்களுடைய தர்சனத்துக்காக தான். ஏன்னு சொன்னா, அங்க அந்த ஒவ்வொரு மகர்ஷிகளும் எப்படி இருக்கானான்னு சொன்னா, ஒருத்தரும் அங்க விகலர்களாக இருக்கலாம். அப்படின்னு சொன்னா ஹேண்டிகேப்ட், பிசிக்கலி சேலஞ்சா இருக்கணும். ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா, அவளுடைய தபஸ் ஆகட்டும், அவளுடைய அந்த யஜ்ஞங்கள் ஆகட்டும், எதையும் நல்ல விதமாக பண்றதுக்கே விடமாட்டார்கள் இந்த ராட்சசர்கள். ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு
என்ன சொல்ற, ஒரு மகர்ஷியுடைய காலை பிச்சு எடுத்து அதை தன்னுடைய சீப்பாக எடுத்து வாரிக்கொண்டான். அவருடைய கையை பிச்சு எடுத்து அதை டூத் பிரஷாக எடுத்து அப்படியே பல் தேய்ச்சா ஒருத்தம். இப்படியே கையை பிக்கிறதுன்னா, காலை பிக்கிறதுன்னா, காதை பிக்கிறதுன்னா, ஒருத்தருடைய ஒரு அங்கத்தையும் பிச்சு பிச்சு இப்படி ஒரு காட்டத்தை, இப்படி ஒரு கொடுமையான ஹிம்சையை பண்ணியிருக்கிறார்கள் அந்த அரக்கர்கள் இந்த மகர்ஷிகளுக்கு. இப்படி ஹிம்சை பண்ணின அந்த மகர்ஷிகள் ஒரு கால் இல்லாம, ஒரு கை இல்லாம, கண் இல்லாம, காது இல்லாம இப்படிதான் இருக்கா. இப்படி ராமசீத லக்ஷ்மணர்களை சேவிக்கிறார். இப்படிப்பட்ட மகர்ஷிகளை பார்த்த உடனே அந்த ஸ்ரீராமனுக்கு கண்ணால தண்ணீர் வந்தது. அப்படி ஏன்னு சொன்னா, இப்படியும் மகர்ஷிகள் இருக்காளா, அதுவும் இந்த காட்டு பிரதேசத்துல இப்படியும் நீங்க இருக்கீங்களா, இப்படி நீங்க இருக்கீங்கோ என்ற விஷயமே எனக்கு தெரியாம போச்சே, நான் எவ்வளவு பெரிய பாப்பி ஆயிட்டேன், உங்களை பார்த்துக்காமையே போயிட்டேனே அப்படின்னு சொல்லி ராமன் தன்னையே நினைத்து கண்ணீர் விடுகிறான். இப்படி அந்த ராமன் அந்த மகர்ஷிகளை எல்லாம் பார்த்த உடனே கண்ணீர் விட்டான். அது ஆன உடனே அங்க இருந்த மகர்ஷிகள் இந்த ராமனிடத்தில் சரணாகதி பண்ணுகிறார். என்னான்னு சொல்லி, நம்மளை எல்லாம் நீ தான் ரட்சிக்கணும் ராமா. ஏன்னு சொன்னா, நம்ம இவ்வளோ நாளும் இந்த யஜ்ஞங்கள், இந்த தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது எதுவும் நன்னா நடக்கல, அதுல விக்னங்கள் தான் இருந்தது நடுநடுவில். ஆனாலும் இந்த நாம சேமித்திருக்கிற இந்த தபஸ்னால நமக்கு கிடைச்ச பலன் என்ன? உன்னுடைய தர்சனம் ராமா. அதனாலதான் நாம உன்னை தரிசித்த இந்த சமயத்தில் சரணாகதியை பண்ணுகிறோம், எங்களை நீ ரட்சித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தேகத்தின் மீது பற்றுதலால இங்க சரணாகதி பண்ணினாலான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னு சொன்னா, அவர்கள் இன்னும் இந்த தபஸை சேமித்து வைத்து அந்த எம்பெருமானுடைய சாட்சாத்காரத்துக்காக தபஸை பண்ணினான். தபஸை சேமித்து வைக்கணும்னு சொன்னா இந்த தேகம் கண்டிப்பாக தேவை. அதற்காக தான் அவர் சரணாகதி பண்ணினாலே தவிர தேகத்தின் மீது பற்றினால பண்ணவில்லை. அப்படி அவர்கள் சரணாகதியை பண்ணி நம்மளை நீதான் ரட்சிக்க வேண்டும் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அங்க ஸ்ரீராமனும் வாக்கை அளிக்கிறான். ஸ்ரீராமன் வாக்களித்த பிறகு இவர் முன்னே செல்லுகிறார்கள். எல்லாருமே ராம சீதை லக்ஷ்மணர்கள் முன்னே காடில் நடந்து செல்கிறார்கள். அந்த சமயத்துல சீதா பிராட்டி ராமனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இது எப்படிப்பட்ட கேள்வின்னு சொன்னா, இந்த மாதிரி கேள்வியை நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சந்திப்போம். அப்படிப்பட்ட கேள்விதான் இது. நம்மளோட ஆத்துக்காரி கேட்கக்கூடிய கேள்விதான் இது. ஏன்னு சொன்னா, ஆத்துக்காரி சில சமயத்துல ஒரு கேள்வியை கேட்டான்னு சொன்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும் கேள்வி. இது எங்கேருந்து ஆரம்பித்தது? லக்ஷ்மிநாத சமாரம்பம், சீதாராமர்களிலிருந்து ஆரம்பிச்சது. சீதை எப்படி கேள்வி கேட்டா அப்படின்னு சொன்னா, ராமனை பார்த்து கேட்டாள், ஓ ராமா, நீ அந்த மகர்ஷிகளை பார்த்து இப்படி வாக்குறுதி கொடுத்தியே, அந்த மகர்ஷிகள் நமக்கு என்ன கெடுதல் செஞ்சா? க்ஷமிக்கணும், அந்த அரக்கர்கள் என்ன கெடுதல் செஞ்சா? அந்த அரக்கர்களை நான் வதம் பண்றேன்னு சொல்லி நீ வாக்குறுதி கொடுத்தியே, அந்த அரக்கர்கள் நமக்கு என்ன பண்ணா? நமக்கு ஒண்ணுமே பண்ணலையே. அப்படி இருக்கும்போது அந்த மகர்ஷிகளுக்கு இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு நீ வந்தியே, நீ பண்ணினது சரிதானா இப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அங்க கேட்கிறா சீதை. பிரதிஜ்ஞாதத்வயா வீர தண்டகாரண்யவாசினாம் ரிஷீணாம் ரக்ஷணார்த்தாய வதசம்யதி ரக்ஷசாம் அப்படின்னு சொல்லி, நீ அந்த வாக்குறுதி கொடுத்திய, அந்த அரக்கர்களை நீ வதம் பண்றேன்னு சொன்னிய, அந்த அரக்கர்கள் நமக்கு ஒரு கெடுதலும் பண்ணிய. இப்படி இருக்கும் போது நீ அவர்கள் மீது போய் யுத்தம் பண்ணினால் நாளைக்கு அந்த அரக்கர்கள் நம்மளே ஏதாவது பண்ணிடுவான். நான் எங்களோட ஃபேமிலி, அதாவது எங்களோட குடும்பத்துடைய நல்லதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றேன் ராமா. நான் எதுவும் இங்க தப்பாக சொல்லலை. இதனால நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம சனாதன தர்மத்தில் ஸ்திரீகளுக்கு இந்த ஒரு உரிமை உண்டு. உரிமை இல்லை, இது அவளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ இந்த மாதிரி கண்டிப்பாக பேசியாக வேண்டும். எதற்காக அப்படின்னு சொன்னா, குடும்பத்தின் நலத்தை கருதி இப்படி அவ பேசணும். குடும்பத்தின் நலம் அவ கையில தான் இருக்கு, ஸ்திரீகள் கையில தான் இருக்கு. அதை இங்க சீதா பிராட்டி காண்பிக்கிறாள். குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா, அந்த சமயத்துல ஸ்திரீகள் இப்படி பேசித்தான் அந்த குடும்பத்தினுடைய ஹிதத்தை காக்க வேண்டும். இப்படி சீதா பிராட்டி பேசுகிறாள். அதற்கு ராமன் ஒரு பதில் கொடுக்குறான், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த பதில் இந்த கேள்விக்கு தக்க பதிலா என்றதுதான் இங்க கேள்வி. ஏன்னு சொன்னா, அந்த பதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அப்யஹம் ஜீவிதாம் ஜக்யாம் த்வாம் வா சீதே ச லக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதः.
அதாவது ஓ சீதை, ஓ லக்ஷ்மணா. இங்கே ஏன் லக்ஷ்மணனை சொல்கிறான்னா, ராமன் சீதை இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்கிறான். நான் சொன்ன வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னான். ஓ ராமா, நீ லக்ஷ்மணன் கிட்ட போய் கேளு, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டு இருக்கேன்னா? நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, இப்படி தான் நடந்துக்கணும். நீ சும்மா மகர்ஷிகள் கேட்ட உடனே இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டிய, நாளைக்கு இதனால நமக்கு தான் ஆபத்து வரப்போகிறது. ஏன்னா அந்த ராட்சசர்கள் நமக்கு எதுவுமே பண்ணவில்லை, எந்த தீங்கும் பண்ணவில்லை. இப்படி இருக்கும்போது நீ அந்த ராட்சசர்களை வதம் பண்றேன்னு சொன்னிய, இது சரியில்லை ராமா அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ரீராமன் சொல்றான், அப்பியகம் ஜீவிதம் ஜெக்யாம். அதாவது நான் என்னோட உயிரையும் விடுறேன். ஏன் உயிரை விடுறது என்ன? அது மட்டும் இல்லை, சீதேச்ச லக்ஷ்மணா, ஓ சீதை, நான் உன்னையும் விட்டா விடுறேன், உன்னையே அந்த லக்ஷ்மணனையும் விட்டா விடுறேன். ஆனா அந்த மகர்ஷிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மகர்ஷிகள் எப்படி சரணாகதி பண்ணினாலோ அந்த சரணாகதிக்கு கொடுத்ததான பதிலான இந்த அபயப்பிரதானத்தை நான் எப்பவும் காக்கிறேன், சரண்யர்களை நான் எப்பவும் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரண்ய சம்ரக்ஷணம் தான் அவனுடைய பரம தர்மம் என்று சொல்லி இங்கே ராமன் காண்பிக்கிறான். அந்த வகையில் இந்த ராமன் எதுக்காக தர்மத்தின் உருவு அப்படின்னு நாங்கள் சொல்றோன்றது இதனாலேயே நமக்கு புரியுது இல்லையா? சரண சம்ரக்ஷணம் என்ற வகையில் அங்கே யார் சரணாகதி பண்ணுகிறாளோ அவர்களுக்கு நான் கண்டிப்பாக அபயம் அளிக்கிறேன் என்று சொல்வதுதான் பரம தர்மம் என்று சொல்லி அதிலேருந்து கொஞ்சம் கூட விலகலை ஸ்ரீராமன். இப்படி இருந்த அந்த ஸ்ரீராமன் மற்றொரு இடத்தில் தர்மஸ்தாபனை பண்ணுகிறான். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இது கொஞ்சம் சாமான்யமாகவே சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்து மேலே சர்ச்சை பண்ணிகிட்டே இருக்கோம். அது எந்த விஷயம்னா, ராமாயணத்தில் ராமன் பண்ணின வாலி வதம். இந்த வாலி வதத்தின் சமயத்தில் ராமன் மரத்து பின்னாடி நின்றுட்டு அந்த ஒரு அம்பை ஏவினான் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு கூட நாங்கள் டிவியில் உட்காந்து நிறைய பேர் பட்டிமன்றம் இதே விஷயத்தை பண்ணுறதை நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த மாதிரி ராமன் வாலிக்கு மறைத்திருந்து அடுத்தது சரியா தவறா இப்படி தான் பட்டிமன்றம் நடக்கிறது இல்லையா? இதுக்கு பதில் என்ன தெரியுமா? நம்ம இன்னைக்கு உட்காந்து பட்டிமன்றம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த விஷயம் எப்போ நிர்ணயம் ஆச்சு? அன்னைக்கு ராமன் எப்போ அம்பு விட்டானோ வாலிக்கு, அந்த சமயத்திலேயே இந்த விஷயம் நிர்ணயம் ஆச்சு. அன்னைக்கே ஆயிட்டு இருக்கு, இதை நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கா ராமன். ஆனாலும் நம்ம இன்னைக்கு உட்காந்து பட்டிமன்றம் பண்ணிட்டு இருக்கோம், ராமன் வாலியை அழித்தது சரியா தவறா அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னு சொன்னா, ராமன் இப்படி அந்த ஒரு அஸ்திரத்தை ஏவினான். அந்த அஸ்திரம் ஏவி அந்த அஸ்திரம் போய் வாலியின் மார்பை தொலைத்தது. ஆனா வாலி இன்னும் உயிரோட தான் இருந்தான். ஏன்னா அது அந்த ராமனுடைய பாணத்துக்கு இட்ட ஆக்ஞை. ஏன்னா வால்மீகி இந்த ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை ராமாயணத்தில் காண்பிக்கிறார். அதாவது அந்த பாணத்தை விடுவதற்கு முன்பாக ராமன் தன்னுடைய பாணத்தை இப்படி திரும்பி பின்னாடி பாணத்தை ஒரு வாட்டி பார்க்கிறான். ஏன் இப்படி பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த பாணத்துக்கு ஒரு ஆக்ஞையை கொடுத்துருக்கான், நீ போய் அந்த வாலியை தொலைத்து விட்டு அந்த வாலி பதிலாகணும், அந்த வாலியுடைய மனசு பதிலாகணும், அது வரைக்கும் அவன் பழித்திருக்க வேண்டும், அவன் பழிச்சிருக்கணும் அது வரைக்கும், அதுக்கப்புறம் தான் அவனுடைய ஜீவன் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாணத்தை பார்த்து ஆக்ஞை எடுக்கிறானா ராமன். அப்படி ஆக்ஞையிட்ட பிறகு அந்த பாணத்தை ஏவுகிறான். அந்த பாணத்தை ஏவின பிறகு அவன் சில நேரம் அப்படியே உயிரோடு இருந்தான். அப்படி உயிரோடு இருந்த சமயத்தில் ராமனுக்கும் வாலிக்கும் நடந்த அந்த சம்வாதத்தில் பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. அதாவது வாலி நிறைய கேள்விகளை கேட்கிறான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒன்னொன்னாக ஒரு பாயிண்டாக அங்க பதில் அளிக்கிறான் ராமன். இதனாலேயே அங்க வாலி கன்வின்ஸ் ஆயிட்டான், நீ பண்ணினது சரிதான் சொல்லி வாலி கன்வின்ஸ் ஆயிட்டான். இது நமக்கு வால்மீகி காண்பிக்கிறார். இப்படி இருக்கும்போது நாம இன்னைக்கு உட்காந்து ராமன் பண்ணினது சரியா தப்பான்னு சொல்லி வாதம் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு வாலியே இந்த விஷயத்துல கன்வின்ஸ் ஆயிட்டா, அதாவது ராமன் பண்ணினது சரிதான் சொல்லி. இப்படி இருக்கும்போது இது பத்தி சர்ச்சை பண்ண வேண்டிய அகத்தியம் நமக்கு கிடையாது, அவசியம் கிடையாது. இப்படி இருக்கும்போது அந்த வாலியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை, அதுதான் அதி முக்கியமான வார்த்தை. சூக்ஷ்ம பரமதுர்ஞேய சதாம் தர்ம பிளவங்கம ஹிருதிஸ்த சர்வபூதானாம் ஆத்மாவேத சுபாசுபம். இந்த ஒரு வார்த்தையை ராமன் வாலியை பார்த்து சொல்றான். சூக்ஷ்ம பரமதுர்ஞேய, அதாவது தர்மம் என்பது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாறும். இதை புரிஞ்சிக்கிறது சாமானியர்களால அதி கஷ்டம்.
சதாம் தர்ம பிளவங்கமம் அப்படின்னு சொன்னா, யாரு இந்த தர்மத்தின் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் தெரிந்து, அதாவது ஆழமான விஷயங்கள் தெரிந்து இருக்காளோ அந்த மாதிரியான மகான்களாலே மட்டும்தான் இந்த விஷயத்தை அறிய முடியும். அதனால இந்த தர்மம் விஷயம் என்றது அதி சூக்ஷ்மமான ஒரு விஷயம். பரமதுர்ஞேயா, இது அறிவது அதி கடினம். இதை யாரு பூர்ணமாக அறிகிறார் அப்படின்னு சொன்னா, ஹிருதிஸ்த சர்வபூதானாம் ஆத்மாவேத சுபாசுதம், எல்லாருடைய ஹிருதயத்தில் இருக்கிற அந்த எம்பெருமான் தான் இந்த தர்மத்தின் விஷயத்தை முழுவதாக அறிகிறான் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? அந்த எம்பெருமான் ராமனே சொல்றான். ஆனா ராமனுக்கு இங்க தர்மத்தின் விஷயம் தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அதுவும் இல்லாம இங்க வாலியும் கன்வின்ஸ் ஆயிட்டா நீ பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேல நம்ம சர்ச்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இதுல இன்னொரு விசேஷமான ஒரு அம்சம், சூக்ஷ்ம பரமதுர்ஞேய சதாம் தர்ம பிளவங்கமான்னு சொன்னா, சதாமன் சொன்ன பெரியவர்கள் நடிகன் சொன்ன இல்லையா, இங்க பிரசித்தமான வியாக்கியானம் ராமாயணத்துக்கு கோவிந்தராஜருடைய வியாக்கியானம். அந்த கோவிந்தராஜியத்துல ஒரு விஷயத்தை கோவிந்தராஜர் காண்பிக்கிறார். சதாம் தர்ம பிளவங்கமான்னு சொன்னா சதாமபி பரமதுர்ஞேயா, அதாவது அந்த மாதிரி பெரியோர்களுக்கும் மகான்களுக்கும் சில நேரம் இந்த மாதிரி தர்மத்தின் விஷயத்தில் சில சந்தேகங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி கோவிந்தராஜர் காண்பிக்கிறார். அந்த மாதிரி விசேஷமான அர்த்தங்கள் ஒரு ஸ்லோகங்களுக்கும் உண்டு. அப்படியே தர்மஸ்தாபனம் வேற எங்க நம்ம பார்க்கலாம்னு சொன்னா, சீதா பிராட்டி மூலமாக ராமன் எப்படிப்பட்ட தர்மஸ்தாபகன் என்கிற விஷயத்தையும் நாம பார்க்கலாம். அதை சீதா பிராட்டி ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணுகிற சமயத்தில், அதாவது ராவணன் பார்க்கக்கூடாத பார்வையில் பார்த்த சமயத்தில் சீதா பிராட்டிக்கு உண்டான ஒரு லஜ்ஜையினால் அவள் தன்னுடைய முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பிண்டு இருந்தாள். அப்படி ஒரு சமயத்தில் ராவணனை பார்க்க முடியல, ஏன்னா அவனோட பார்வை அப்படி இருந்தது. அந்த ஒரு சமயத்தில் சீதா பிராட்டி பண்ணின புத்திவாதம், சீதா பிராட்டி சொன்ன புத்திவாதத்தில் வரக்கூடிய வார்த்தை இது. விதிதஸ்ஸை தர்மஜ்ஞः சரணாகத வத்சலः தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதுமிச்சசி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகத்தில் சீதா பிராட்டி விதிதஸ்ஸை தர்மஜ்ஞः அப்படின்னு சொல்லி, அந்த ஸ்ரீராமன் யாரு? ஹிருதிஸ்த சர்வபூதானாம் ஆத்மாவேத சுபாசுபாம் அப்படின்னு சொல்லி மேலேயே பார்த்தோம் இல்லையா. வாலிக்கு சொல்லும் போது அந்த ஹிருதயத்தில் இருக்கிற எம்பெருமான் தான் எல்லா தர்மத்தின் விஷயமும் முழுசாக அறிந்தவன் என்று ராமன் சொல்றான் இல்லையா. அந்த மாதிரி தர்மஜ்ஞான யாரு? தர்மத்தை அறிந்தவன் அந்த ராமன் தான். அதனால அந்த ராமன் கிட்ட அவன் யாரு? சரணாகத வத்சலன். ஆனா நீ யாரு? ஓ ராவணா, நீ கர்வத்தினால உன் தலையே குனியாது. அப்படிப்பட்ட ராவணன் நீயே. அப்படிப்பட்ட ராவணனா நீ அவன் கிட்ட போய் சரணாகதி பண்ணுன்னு நான் சொல்லல. அவன் சரணாகதி வத்சலன், ஆனா நீ போய் சரணாகதி பண்ணுன்னு சொல்ல, பின்ன வேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தேன மைத்ரி பவதுதே, உன்னால போய் அவனோட எப்படி சுக்ரீவன் கை குலுக்கி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டானோ அந்த மாதிரி நீ ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டாலே போறோம். அவன் அதே சரணாகதியாக ஏத்துக்கிறான். ஏன்னா சுக்ரீவனை ஏற்கனவே ஏத்துட்டு இருக்கான். அதனால நீ போய் அவன் கிட்ட இப்படி சும்மா போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கும். எதனால இங்க சீதா பிராட்டி சொல்றான்னு சொன்னா, அந்த ராவணன் எப்படிப்பட்டவன்? ரெண்டா வெட்டினாலும் நான் தலை குனிய மாட்டேன்னு சொன்னான். ஸ்லோகம் இருக்கு வால்மீகி ராமாயணத்துல. ராவணன் சொல்ற பேச்சு இது. என்னை ரெண்டா வெட்டினாலும் நான் தலை குனிய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளோ கர்வத்தோட இருந்தான் அந்த ராவணன். இப்படிப்பட்ட அந்த ராவணன் போய் இன்னொருத்தர்கிட்ட தலை குனிவானா? கண்டிப்பா இல்லை. அதனால பிராட்டி சந்தர்ப்பத்தை பார்த்து சொல்றா, தேன மைத்ரி பௌத்தே, உனக்கு ஏதாவது உன்னோட வாழ்க்கையில் ஆசை இருந்தா, நீ நன்னா வாழணும்னு ஆசை இருந்தா, நீ போய் ஒரு மித்திரத்துவத்தை ஏற்படுத்திக் கொள். அந்த மித்திரத்துவத்தினால நீ வாழப்போற, நன்னா வாழப்போற அப்படின்னு சொல்லி இங்க சீதா பிராட்டி அட்வைஸ் பண்றா. ஏன்னா உடனே நீ போய் சரணாகதி பண்ணுன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு இலக்கணம் இருக்கிற, ஒரு கர்மம் இருக்கிற அந்த ராவணனால ஏத்துக்க முடியாது. நான் ஏன் ராவணன் கிட்ட போய் தலை வணங்கணும் அப்படிதான் ராவணன் சொல்லுவான். அதாவது நான் ஏன் ஸ்ரீராமன் கிட்ட போய் தலை வணங்கணும் அப்படிதான் ராவணன் சொல்லுவான். ஆனா இங்க சீதா பிராட்டி இப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, அதாவது அவனுடைய தலை அவ்வளோ ஈஸியா குனிய மாட்டான் அவன் தலையை. அதனால நீ போய் ஒரு மித்திரத்துவத்தை பண்ணிக்க போறோம், அதனாலேயே அவன் உன்னை சரணாகதனாக ஏத்துக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த சீதா பிராட்டி எப்படி சொன்னாலோ அதே மாதிரிதான் ஸ்ரீராமனும்
வானரர்களை பார்த்து விபீஷணன் வந்த சமயத்தில் சொல்றான், மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகர்ஹிதம். சதாம் ஏதத் அகர்ஹிதம், அதாவது இப்படி வந்திருக்கிற அந்த விபீஷணனை நான் ஏற்றுக்கொண்டால்தான் சதாம், அதாவது பெரியோர்கள் என்ன இருக்கா, அவர்கள் நாளைக்கு ராமனை திட்டாமல் வையாமல் இருப்பார்கள். அது எதனால? ஒருவேளை நான் இப்போ விபீஷணனை ஏத்துக்கலன்னு சொன்னா நாளைக்கு எல்லா ஜனங்கள் மட்டும் கிடையாது, பெரியோர்களும் சொல்லுகிறார்கள், எல்லா மகர்ஷிகளும் சொல்லுகிறார்கள், அந்த ஸ்ரீராமன் சரியான வேலை பண்ணவில்லையே விபீஷணன் வந்த பொழுது அப்படிதான் சொல்லுவார்கள். அதனால இந்த சமயத்துல நான் கண்டிப்பாக அந்த விபீஷணனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சதாம் ஏதத் அகர்ஹிதம், அந்த பெரியோர்களும் பூஜிக்கக்கூடிய ஒரு செயலை அடியேன் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீராமன் சொல்றான். அதுவும் இங்கே ஸ்ரீராமன் சொல்லும் போது மித்ரபாவேன சம்பிராப்தம், ஒருத்தன் வந்து நான் அவனுக்கு மித்ரன் அப்படின்னு சொன்னாலே போறோம். சீதா பிராட்டி என்ன சொன்னா, நீ மித்ரத்துவத்தோட போறோம்னு சொன்னான். சீதா பிராட்டி சொன்ன வார்த்தையை தான் இங்கே ஸ்ரீராமன் சொல்லுகிறான். ஸ்ரீராமன் ஒரு வார்த்தை இப்படி சொல்லணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி சீதா பிராட்டி சொல்ல வேண்டும் போல இருக்கு. அந்த மாதிரி சீதா பிராட்டி சொல்லி காண்பிச்ச வார்த்தை தான் ஸ்ரீராமன் சொல்லுகிறான். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன, அந்த மித்ரபாவத்தோட வந்தாலே போறோம், அவனையே நான் சரணாகதனாக ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை நான் ஏற்கனவே ஏத்துன்னு இருக்கேன். அவன் வந்தது என்னமோ அப்படிதான், ஆனா இன்னைக்கு நன்னா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் நன்னா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்குங்கோ வானரர்களே, நீங்க எல்லாம் இப்படி விரோதம் பண்ணுவது சரி கிடையாதுன்னு சொல்லி அந்த வானரர்களுக்கு இங்க சொல்றான். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அவன் கிட்ட எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் கூட நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமன் சொல்லுகிறான். இதுக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய கிரந்தங்களில் சாதிக்கிறார். ஒரு சரணாகதனை, எப்படிப்பட்ட சரணாகதனை அந்த எம்பெருமான் ஏத்துக்கிறான் சொன்னா அவன் ஒரு மாற்று காதகனா இருந்தாலும் ஏத்துக்கிறான். அதாவது இதுக்கு முன்னாடி தன்னுடைய தாயை அவன் வந்து தன்னை தாயை வதம் பண்ணியிருந்தாலும் கொன்றிருந்தாலும் அப்படிப்பட்ட ஒருத்தனை கண்டிப்பாக அந்த எம்பெருமான் ஏத்துக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் கொலையெல்லாம் பண்ணிட்டான், அப்படிப்பட்டவன் வந்து சரணம்னு சொன்னா அந்த வார்த்தையும் ஏத்துக்கிறான் என்பதுதான் அர்த்தம். இதுக்கப்புறமும் நான் அப்படியே இருக்கிறேன்னா அவன் ஏத்துக்க மாட்டான். அதுதான் இங்க எப்படிப்பட்டவனையும் அவன் ஏற்றுக்கிறான் அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். இந்த வகையில இந்த ஸ்ரீராமனுடைய தர்மஸ்தாபனம் எந்த விஷயமாக சரணடைந்தவர்களை ரட்சிக்க வேண்டும், இதுதான் அவனுடைய பரம தர்மம். அப்படி இருக்கிற இந்த ஸ்ரீராமன் மீது ஆணையிடுகிறான் லக்ஷ்மணன் ஒரு முறை. அது எப்போன்னு சொன்னா, லக்ஷ்மணன் அம்பை விட வேண்டும் என்ன, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆணை இடுகிறான். எதுக்காக அப்படின்னு சொன்னா, எல்லா மாதிரியான அஸ்திரங்களையும் விட்டாச்சு, ஆனா இந்திரஜித் வந்து சாகல. எதுக்குன்னு சொன்னா, அந்த ராட்சசர்களுக்கு அவருக்கே உண்டான வேற வேற விதமான சக்திகள் உண்டு. அவ உடனே அந்தர்த்தியானம் ஆயிடுவார், அதாவது மாயமாயிடுவா, உடனே வேற எங்கேருந்தோ வருவா. இப்படி ரொம்ப அதி கடினமான ஒரு யுத்தம் நடந்துருக்கு. அந்த இந்திரஜித்தை கொல்ல முடியல. இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் லக்ஷ்மணன் என்ன அந்த அம்பை எடுத்து விட வேண்டும். அந்த சமயத்துல ஒரு பிரதிஜை பண்றான். அந்த பிரதிஜை என்னன்னு சொன்னா, அதேதான் இது. இந்த ஸ்லோகம் அதி பிரசித்தமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை ராமாயண பாராயணத்துக்கு முன்னாடி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கண்டிப்பாக சொல்ற ஒரு பழக்கம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்லோகம் தான் இது. தர்மாத்மா சத்யசந்தஷ்ச ராமோ தாசரதீர்யதி பௌருஷேச பிரதித்வன்வஹ ஷரைனம் ஜெய் ராவணி. இந்த ஸ்லோகத்தை சொல்லி லக்ஷ்மணன் பிரதிஜை செய்கிறான். அந்த ஸ்ரீராமனானவன் தர்மாத்மாவா இருந்தால், அந்த ஸ்ரீராமனானவன் தர்மஜனா இருந்தால், அந்த ஸ்ரீராமன் சொல்லுகிற வார்த்தை அத்தனையும் சத்தியமாகிறது என்பது சத்தியமா இருந்தால், இப்படிப்பட்ட அந்த ராவணி என்கிற அந்த ராவணனுடைய குமாரனான அந்த இந்திரஜித் இதே சமயத்தில் அவனுடைய ஜீவனம் கடைசியாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பானத்தை பிரதிஜை பண்ணி விடுகிறான். அந்த பிரதிஜைக்கு தகுந்த மாதிரி தான் அப்போதான் அந்த இந்திரஜித்துடைய வதம் நடக்கிறது.
இதனால நமக்கு என்ன புரியுது? அந்த ஸ்ரீராமன் தான் தர்மாத்மா, தர்மஜ்ஞன். அவன் தான் தர்மத்தை முழுசாக அறிந்தவன். அவனுடைய இந்த அவதாரமே தர்ம ஸ்தாபனத்துக்காக என்பது இந்த ஒரு கட்டத்தினாலேயே தெரியுது. அப்படி அவன் பிரதிஜை பண்ணி ராமன் மீது ஆணை விட்டு அந்த பானத்தை விட்டதனால்தான் அங்க இந்திரஜித்தோடைய வதம் ஏற்பட்டது. அதனால ராமா தர்மாத்மா என்கிறதும் இதனால தெரியுது. அப்படியே ராமன் சொன்ன வாக்கு அப்படியே நடக்கும், அது சத்தியமாகும் என்பதற்கும் இதுதான் சாட்சி. ஏன்னு சொன்னா, ராமன் சொன்ன வாக்கு அப்படியே நடந்த ஒரு விஷயம் நம்ம எங்க பார்க்கிறோம்? ராமாயணத்துல நிறைய இடத்துல நடந்திருக்கு. முக்கியமா ஒரு இடத்துல கச்சலோகான் அனுத்தமானன்னு சொல்லி அந்த ஜடாயுவை அவன் பரமபதத்துக்கு அனுப்புகிறான். அப்படி அவன் சொன்ன வாக்கு நிஜமாகணும்னு சொன்னா, ஜடாயுவை அவன் சொன்ன வாக்கினால ஜடாயு பரமபதத்துக்கு போனதுதான் சாட்சி. அந்த வகையில் இங்க ராமன் சத்தியசந்தனாகவும் இருக்கிறான், தர்மஸ்தாபகனாகவும் இருக்கிறான். இப்படி இந்த ராமன் உடைய அவதாரமே தர்ம சம்ரட்சணத்துக்காக என்று பார்த்து விட்டோம். இப்படி நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த உபன்யாசத்தின் கடைசியில் நமக்கு மால்யவான் கேட்ட கேள்விக்கு பதில் முழுதாக கிடைக்கும்னு சொல்லு. மால்யவான் என்ன கேள்வி கேட்டான்? ஓ நாராயணா, உனக்கு க்ஷத்ர தர்மம் தெரியுமா? அதாவது யுத்த தர்மம் உனக்கு தெரியுமா? இப்படி யுத்தத்தில் முது காண்பித்து ஓடுகிற நம்மளை, அதாவது அரக்கரை நீ பின்தொடர்ந்து வந்து, அதாவது விரட்டிண்டு வந்து அடிக்கிறியே, உனக்கு யுத்த தர்மம் தெரியுமா தெரியாதா? யுத்த தர்மம் தெரிந்தவர் இப்படி பண்றாளா? யுத்தத்திலேருந்து ஓடுறவாளை வந்து பிரகாரம் பண்ணி அடிக்கிறாளா அப்படின்னு கேள்வி கேட்டான் இல்லையா? அங்க மால்யவான் கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் இங்க மால்யவானுக்கு வரல, ராவணனுக்கு அந்த பதிலை ராமன் கொடுக்கிறான். கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்த்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்ச ரராஜ லங்காம் ஆஷ்வஸ்ய நிர்யாஹரதி ச தன்வி ததா பலம் பிரேக்ஷ்ய சிமேரதஸ்தஹ. அதாவது அந்த ராவணனுடைய கையில் இருந்த அத்தனை ஆயுதங்களையும் வீழ்த்துவிட்டு அந்த சமயத்தில் ராவணனுக்கு நான் இப்போ யுத்தம் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னா, ஒருத்தன் நிராயுதனா இருக்கிற சமயத்துல யுத்தம் பண்ணக்கூடாது, ஒருத்தன் யுத்த பூமியில் ஓடுகிற சமயத்துல யுத்தம் பண்ணக்கூடாது. இந்த தர்மத்தை எல்லாம் அறிந்தவன் நான், அதனால நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி அங்க அன்னைக்கு மால்யவான் கேட்ட கேள்வியை இன்னைக்கு ராமனாக இருந்து ராவணனுக்கு பதில் அளிக்கிறான். அப்படி உன்னுடைய மூதாதையரில் ஒருத்தரான அந்த மால்யவான் கேட்ட கேள்விக்கு நான் உனக்கு பதில் அளிக்கிறேன். ஓ ராவணா, எனக்கு இந்த க்ஷத்ர தர்மம் யுத்த தர்மம் நன்னா தெரியும். ஏன்னா நான் ஒரு க்ஷத்ரியன் தான், நான் இந்த யுத்த தர்மத்தை அபியாசம் பண்ணிருக்கேன், அதனால நான் அப்படிதான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி ராமனுக்கு தான் இந்த க்ஷத்ர தர்மமானது, அதாவது க்ஷத்ரிய தர்மமானது ராமனுக்கு தான் உண்டே தவிர அந்த நாராயணனுக்கு இது கிடையாது. ஏன்னா நாராயணனுக்கு தர்மமானது எதுன்னு சொன்னா, அவனுக்கு பரம தர்மமே சரணர்களை, அதாவது சரணாகதி பண்ணவர்களை ரட்சிப்பதுதான் அவனுக்கு தர்மம். நாராயணனுக்கு, ராமனுக்கு சரணாகதர்களை ரட்சிப்பதும் தர்மம், அதோட இந்த க்ஷத்ரிய தர்மமும் தர்மம் தான். இதை தான் நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி நானாகவே இதை பின்பற்றி உனக்கு காண்பிச்சுட்டு இருக்கேன். ஓ ராவணா, அன்னைக்கு இந்த கேள்வியை நீ கேட்கல, மால்யவான் கேட்டிருந்தான். அந்த மால்யவான் கேட்டதற்கு பதில் இதுதான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஆஸ்வசிய அப்படின்னு சொன்னா, அந்த ஆஸ்வாசனம் பண்ணி கொண்டு வா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்றது தான் இங்க சாமானியமான அர்த்தம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு நன்னா எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு யுத்தத்துக்கு வா அப்படின்னு இங்க ராமன் சொல்றான். இதற்கு நம்ம பெரியோர்கள் காண்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அர்த்தம் என்னன்னு சொன்னா, இங்க ததா பலம் பிரேக்ஷியா, உன்னோட பலத்தை எல்லாம் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கா. எந்த பலம்? இதுவரைக்கும் யுத்தம் பண்ணினதெல்லாம் ஒரு பலம் கிடையாது. இனிமேலும் ஒரு பலத்தை பார்க்க வேண்டும் ராவணன். ராமனுடைய இனிமேலையும் ஒரு பலத்தை பார்க்க வேண்டும். அது எது? ராமனுடைய எந்த பலம்னு கேட்டா, ஆஸ்வாசியான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ போய் ரெஸ்ட் எடுத்துன்னு வான்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. நீ போய் நன்னா ராத்திரி எல்லாம் உட்காந்து ஒரு தரம் யோசி. என்னன்னு யோசிக்கணும். அந்த ராமன் கிட்ட போய் மித்திரத்துவம் பண்ணிக்கிறது தான் சரின்னு உனக்கு தோணாலும் தோணலாம், அதுக்காக ஒரு வாய்ப்பை நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்வாசிய போய் நன்னா யோசிச்சுட்டு வா. நீ என்கிட்ட வந்து சரணடையறது வேணாம், மித்திரத்துவம் பண்ணிக்க போறோம்.
அப்படின்னு சொல்லி நன்னா யோசிச்சுடுவா. நீ மித்திரத்துவம் பண்ணிண்டா அந்த சமயத்துல என்னுடைய நிஜமான பலத்தை பார்க்கிறேன். நிஜமான பலம் எது? யுத்தம் பண்றதெல்லாம் நிஜமான பலம் கிடையாது. நான் எந்த ராட்சசர்களை வேணும்னாலும் இந்த இந்த ஒரு விரல் நுனியால எல்லாரையும் நான் வதம் பண்ணிடுறேன்னு சொல்லி ராமன் சொல்றான். அப்படிப்பட்ட ராமனுக்கு யுத்தம் பண்றதெல்லாம் ஒரு நிஜமான பலமா? கிடையாது. அப்படி ராமனோடைய நிஜமான பலம் எதுன்னு சொன்னா, நீ அப்படி யோசித்து என்கிட்ட மித்திரத்துவம் பண்ணிக்க வந்தேன்னு சொன்னா நான் உன்னை சரணாகதனாக ஏத்துக்கிறேன். சரணாகதனாக ஏத்துண்டு உன்னை ரட்சணம் பண்றேன். அந்த சரணாகத ரட்சண பலத்தை நீ அப்போதான் பார்க்கிற என்கிட்ட அப்படின்னு சொல்லி, இதுதான் அவனுடைய நிஜமான பலம் அப்படின்னு சொல்லி இங்க ஸ்ரீராமன் காண்பிக்கிறான். அந்த வகையில ஸ்ரீராமனுடைய அவதாரமே எதற்காக அப்படின்னு சொன்னா, விநாசாய சதுஷ்கிருதாம் என்பது இரண்டாம் பட்சம் தான். அந்த கலைகளை எல்லாம் பிச்சி எறிவது இரண்டாம் பட்சம் தான். வளை வளர்வது தான் முதல் பட்சம். அந்த வகையில தர்மஸ்தாபனம் தான் ராவணனுடைய ஸ்ரீராமனுடைய அவதாரத்துக்கு நோக்கம். அதை தான் ஆழ்வாரும் நாட்டில் பிறந்து உய்யச் செய்து என்று சொல்லி அங்கே ஆழ்வாரும் காண்பித்தார். அந்த வகையில் ஸ்ரீராமனுடைய அவதாரம் எதற்காக? அது தர்மஸ்தாபனத்துக்காக என்ற பல விஷயங்களை இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அதிலும் எந்த தர்மம் என்று கேட்டால் சரணாகத சம்ரக்ஷண தர்மத்துக்காக அவனுடைய அவதாரம் என்று பார்த்தோம். அவன் எந்த வகையில எல்லாம் சரணாகதர்களை ரட்சணம் பண்ணியிருக்கான் என்று பல வேற வேற விஷயங்களை இன்னைக்கு பார்த்தோம். முதல்ல நேற்றே பார்த்த விஷயத்தில் லக்ஷ்மணனுடைய சரணாகதியை அவன் ரட்சித்தருளினான். இன்னைக்கு மகர்ஷிகளுடைய சரணாகதியை ரட்சித்தருளினான். இன்னைக்கு சீதா பிராட்டி அப்படியே அந்த ராவணனுக்கு அட்வைஸ் பண்றதை பார்த்தோம். அப்படியே ஸ்ரீராமனும் விபீஷணன் வந்த சமயத்தில் வானவர்களுக்கு சொன்ன வார்த்தையை பார்த்தோம். இந்த சமயங்களில் எல்லாம் அவன் சரணாகத சம்ரக்ஷனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை பார்த்தோம். இப்படி அந்த ஸ்ரீராமனுடைய அவதாரமே தர்மஸ்தாபனத்துக்காக என்று இன்றைய உபன்யாசத்தில் அடியன்கள் அனுபவித்தோம். எல்லாருக்கும் அடியனுடைய தன்யவாதங்கள். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. வாதித்விப சிவோபங்க பஞ்சான் பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சிவன் விஜயதாம் புவி ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம திவ்யபாதுகா சேவக ஸ்ரீமன் சுடோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமன் சுடோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமः. அஸ்மத் குருப்யோ நமः.